அந்த குடி ஓகே. வெஸ்ட் அடுத்தது. ஈஸ்ட் வந்துட்டு ஆலம்கீர் உத்தரப்பிரதேசம். ஓகே. ஈஸ்ட் வந்து ஆலம்கீர் உத்தரப்பிரதேசம். ஓகே. சிந்து சமவெளியோட எல்லைகள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே. சவுத்ல தைமாபாத் மகாராஷ்டிரா. சவுத்ல வந்து டைமதாபாத் மகாராஷ்டிரா. ஓகே. நார்த் வந்து சார்டுகே ஆப்கானிஸ்தான். ஓகே. நார்த் வந்து சார்டுகை ஆப்கானிஸ்தான். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட எல்லைகள் சொல்லியாச்சு. ஓகே. அடுத்த கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு கொஸ்டின் மேம். கேளுங்க. இது நீலகிரி வரையாடுகளோட அதோட கவுண்ட் மேம். நீலகிரி வரையாடோட கவுண்ட் கேக்குறாங்க. 1303. நீலகிரி வரையாடு 1303. 1303. 1303. ஓகே. எந்த சர்வேல இது சொல்லிருக்காங்க? இப்ப 2025 ஓடுது மேம். 2025 சர்வேல வந்து நீலகிரி வரையாடோட கவுண்ட் வந்து 1303. ஓகே. அடுத்த கொஸ்டின். தமிழ்நாடோட ஜிடிபி மேம். தமிழ்நாடோட ஜிடிபி சொல்லுங்க. 11.69. 11.19 மேம். மேம் 9.6 மேம். நோ மேம். நவ இப்ப வந்து 11.19 தான் மேம். அது பழசுதான் 9.69. இப்ப 11.69. இப்ப வந்து 11 பாயிண்ட்க்கு வந்துருச்சு. ஓகே. 9 வந்து லாஸ்ட் இயர் இருந்தது. ஓகே. அடுத்த கொஸ்டின் கேளுங்க. 11.1 அது என்ன யூனிட் மேடம்? ட்ரில்லியன், மில்லியன்? பர்சன்டேஜ் அவங்க வந்து விகிதம், வளர்ச்சி விகிதம் அந்த மாதிரி சொல்றாங்க. பர்சன்டேஜ்ல தான் growth சொல்றாங்க. rate மேடம். growth rate. 14 இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து டபுள் டிஜிட்ல ஜிடிபி காமிச்சிருக்கோம். எஸ். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் வேற யாரா கேளுங்க. சிட்டின்ற மாதிரி ஸ்மார்ட் கிராமம் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க மேம். ஆமா. ஸ்மார்ட் கிராமம், ஸ்மார்ட் சிட்டிங்கிற மாதிரி ஸ்மார்ட் வில்லேஜ். ஸ்மார்ட் வில்லேஜ். அது எந்த இதுல தேர்ந்தெடுத்திருக்காங்க? எந்த பிளேஸ் அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுங்க. ஆன்சர் சொல்லிருங்க. நாக்பூர் மேம். நாக்பூர். ஓகே. நஹவூர்னு நம்ம எதுக்காவது படிச்சிருப்போம். எதுக்காக படிச்சோம்னு சொல்லுங்க. இது வந்து ஸ்மார்ட் வில்லேஜ் கரண்ட் அஃபேர்ஸ்ல நாக்பூர். நஹவூர்னு நம்ம படிச்சிருப்போம். பஞ்சாயத்து ராஜ். ராஜஸ்தான்ல பஞ்சாயத்து ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. யாரு அடிக்கல் நாட்டினதுன்னு சொல்லுவாங்க? நேரு. வருஷம் 1959. 1959 அக்டோபர் 2. எஸ் மேம். அக்டோபர் 2. ஓகே. சரி. ஸ்வதேசி சங்கம் யார் ஸ்டார்ட் பண்ணது? ஸ்வதேசி சங்கம். ஸ்வதேசி சங்கம். ஸ்வதேசி சங்கம் வஉசி. மெட்ராஸ் அக்ரோ இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி லிமிடெட் இது யார் ஸ்டார்ட் பண்ணது? மெட்ராஸ் அக்ரோ இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி லிமிடெட் அது வஉசி தான். ஓகே. தர்ம சங்க நெசவு சாலை. தர்ம சங்க நெசவு சாலை இது எஸ் அதுவும் வந்து வஉசி தான். தர்ம சங்க நெசவு சாலை வஉசி. யார் சைடு இருந்து எனக்கு சவுண்ட் கேக்குதுப்பா. மியூட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இஃப் யுவர் சரௌண்டிங் இஸ் நாய்ஸி ஜஸ்ட் மியூட். அப்புறம் ஆன்சர் சொல்லும்போது ஓபன் பண்ணிக்கோங்க. சரி. ஓகே. நேஷனல் பிளானிங் கமிட்டி ஐஎன்சி எப்போ நேஷனல் பிளானிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க? 1938. 1938. யார் செட் பண்ணது? நேஷனல் பிளானிங் கமிட்டி வந்து யாரு? சுபாஷ் சந்திர போஸ் வந்து பண்ணாங்க. இதோட சேர்மன் யாரு? நேஷனல் பிளானிங் கமிட்டியோட சேர்மன் நேரு. ஓகே. அந்த பிளான் எதுக்காக போட்டாங்க? ஆக்சுவலா பிளானிங் கமிட்டி எதுக்காக? வாட்ஸ் த எய்ம், அப்ஜெக்டிவ் ஆஃப் த பிளானிங் கமிட்டி? எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பிளான் ஃபார் இந்தியாஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஈவன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? போஸ் வந்து ஒரு ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஃப்ரீ இந்தியாவுக்கு. அது எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? என்ன வருஷம்?
சிங்கப்பூர் மேம். வருஷம் 1940. கரெக்ட். சொல்லுங்க. 1940 42 43 1943. ஓகேவா? 1943 ஜூன் செப்டம்பர் என்ன வருஷம்? செப்டம்பர் நினைக்கிறேன். அதை ரெஃபர் பண்ணி சொல்றேன். வேற யாருக்கா நாம இருக்கா என்ன டேட்னு? 9 நினைக்கிறேன் மேம், தெரியல. சிங்கப்பூர்ல அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த இதோட நேம் மேம். ஜஸ்ட் அவங்க சொல்லுவாங்க ப்ராவின்சியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தமிழ் என்னன்னு தெரியல. தற்காலிக அரசு மேம். தற்காலிக அரசு. ஓகே. தக்ஷிண October பிரதேஷ் 21 அப்படிங்கிற ma'am. அக்டோபர் October 21, 1943. 1943 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் மந்த், அது இப்பெல்லாம் மந்த் கேக்குறாங்க. அக்டோபர் 1943. ஓகே. தக்ஷிண பிரதேஷ் அப்படிங்கிற ஐடியா யார் வந்து ஆரிஜினேட் பண்ணது? Rajaji. தக்ஷிண பிரதேஷ். அது முன்னாடி இந்த ஐடியா, இந்த வேர்டே வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து வந்திருக்கும். இந்த ஐடியா வந்து காமராஜர் ஃபுல்லி அப்போஸ் பண்ணிருப்பாரு. Rajaji தானே ma'am? இல்ல பிசி ராய். ஓகே, பிசி ராயோட ஐடியா தான் இந்த தக்ஷிண பிரதேஷ். த ஐடியா ஆஃப் தக்ஷிண பிரதேஷ். இது வந்து ப்ரீவியஸ் இயர் குரூப் 1 கொஸ்டின் தான். இதை வந்து காமராஜர் அப்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஓகே. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் சொல்லுங்க. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக். ஆமா, யார் வந்து ஃபவுண்ட் பண்ணது? ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக். சொல்லுங்க. அதே மாதிரி யங் மென்ஸ் இந்தியன் அசோசியேஷன், டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து மேட்ச்ல கேட்டிருக்காங்க. லண்டன் இந்தியா சொசைட்டி சொல்லுங்க. இல்லைனா இது நமக்கு புக்லயே இருக்குது. சொல்லுங்க பாப்போம். லண்டன் இந்தியா சொசைட்டி. தாதாபாய் நவ்ரோஜி. எஸ், லண்டன் இந்தியா சொசைட்டி வந்து தாதாபாய் நவ்ரோஜி. லண்டன் இந்தியா சொசைட்டி தாதாபாய் நவ்ரோஜி. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி சொல்லுங்க. என்னப்பா? 1866 மேம். ஆமா, 1866. ஓகே. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் யாரு? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் வந்து இல்ல. எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. இப்ப என்னமோ சொல்லுங்க. டோக்கியோ. டோக்கியோல இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா ராஸ் பிஹாரி போஸ். ராஸ் பிஹாரி போஸ் வந்து டோக்கியோல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக். அதே மாதிரி யங் மென்ஸ் இந்தியன் அசோசியேஷன் யாரு? யங் மென்ஸ் இந்தியன் அசோசியேஷன். சொல்லுங்க. இவங்க தான் 1917ல ஐஎன்சி லீடரா இருப்பாங்க. ஐஎன்சி மாநாடோட லீடரா இருப்பாங்க. யங் மென்ஸ் இந்தியன் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணவங்க. கரெக்ட். அன்னி பெசன்ட். ஓகே. அடுத்தது டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி சொல்லிருங்க. எம்ஜி ராமராஜ். இல்ல, இது நம்ம அதிகமா படிச்சிருக்கவே மாட்டோம். ஆனா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டெக்கான் புக்ல இருக்கு. கொஸ்டின் என்ன மேம்? டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி. சதீஷ் சந்திர முகர்ஜி. இல்ல தாதாபாய் நவ்ரோஜி. இல்ல எம்ஜி ராமராஜ் மேம். இல்ல, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி. திலகர். ஃபவுண்டர் கேக்குறேன். திலகர் இல்ல, ஜிஜி அகர்கர். ஓகேவா? புதுசா இந்த நேம் நம்ம படிப்போம். ஃபவுண்டர் ஆக்சுவலா கோபால் கணேஷ் அகர்கர். ஸ்பெக்ட்ரம்ல வந்து இருக்கு. இது கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. இப்ப 2024 2025ல நடந்த கொஸ்டின் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே. அன்னி பெசன்ட் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? அன்னி பெசன்ட் வந்து தியோசபிக்கல் சொசைட்டியோட பிரசிடென்ட். ஆனா என்ன இயர் சொல்லுங்க. அன்னி பெசன்ட் வந்து தியோசபிக்கல் சொசைட்டியோட பிரசிடென்ட் இன் விச் இயர்? 1907 மேம். 1907. ஓகே. அன்னி பெசன்ட் வந்து சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் வந்து உருவாகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருப்பாங்களே. என்ன வருஷம்? பனாரஸ்ல
காலேஜும் சென்ட்ரல் ஆனது ஹிந்து காலேஜ் 1916ல. இல்ல நீங்க கொஞ்சம் மாத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். மேம் கொஸ்டின் திருப்பி சொல்லுங்க மேம். சாரி. பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பனாரஸ்ல வந்து ஓகே மேம். அன்னி பெசன்ட் சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் நிறுவருக்கு மதன் மோகன் மாளவியா ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அவங்களோட சப்போர்ட்ல வந்து இவங்க நிறுவிருப்பாங்க. அது என்ன 1916 தானே வருஷம்? மேம்? 1916ல என்ன ஆயிருக்கும்னா அது யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் ஆயிருக்கும். அந்த 19 வருஷத்தை தான் நீங்க வந்து 1898. யா கரெக்ட். 1912 மேம். இல்ல 18 அவங்க சொல்றது கரெக்ட். 98. 1898. ஓகே. சோ இவங்க எப்ப வந்து தியோசபிக்கலோட தலைமை பொறுப்பு ஏற்கிறாங்க? 1907. 1907. இது நான் வச்சுக்கணும். இந்த 1907 நம்ம அயோத்திதாச பண்டிதருக்கு ஒரு டேட்டா படிப்போம். என்ன? ஒரு பைசா தமிழன். ஒரு பைசா தமிழன். இந்த ஒரு பைசா தமிழன் தமிழன்னு நேம் சேஞ்ச் ஆயிருக்கும். அது எப்போ? ஒரு 1908. பைசா தமிழன் தமிழன்னு சேஞ்ச் ஆயிருக்கும். எப்பன்னா 1908. 1908. ஓகேவா? இது அப்படியே நான் வச்சுட்டீங்க. 1898. இப்ப நம்ம போன கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். 1898ல தான் பனாரஸ் ஹிந்து காலேஜ் உருவாது. இந்த காலேஜ் வந்து யூனிவர்சிட்டியா ஆகுறது தான் எப்போ? 1916ல ஆகுது. அதே மாதிரி இவங்க வந்து இந்தியன் ஸ்கவுட் மூவ்மெண்ட்னு சொல்லி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது என்ன வருஷம்? இந்தியன் ஸ்கவுட் மூவ்மெண்ட். இந்தியன் ஸ்கவுட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதோட வருஷம் அது வந்து ப்ரமோட் யூத் டெவலப்மெண்ட் அண்ட் டிசிப்ளினுக்காக பண்ணுவாங்க. இந்த ஹிந்து பனாரஸ் காலேஜ் எப்ப யூனிவர்சிட்டி ஆச்சோ அதுல அந்த இயருக்கு கொஞ்சம் நியரா சொல்லுங்க. இந்தியன் ஸ்கவுட் மூவ்மெண்ட் பை அன்னி பெசன்ட். 1918 மேம். எஸ், 1918. 1918. ஓகே. இதுக்கு என்ன கொஸ்டின்? 1918 எதுக்காக நான் சொன்னேன் இப்போ? Indian Indian Scout movement started by Annie. அன்னி பெசன்ட். ஓகே. சோ மொத்தம் இந்த 4 வருஷம் வந்து பார்த்திருக்கோம். எங்க சொல்லுங்க. யங் மென்ஸ் இந்தியன் அசோசியேஷன் யாரோட ஃபவுண்டர்? Annie யங் Besant. மென்ஸ் இந்தியன் அசோசியேஷன் யாரு? அன்னி பெசன்ட். லண்டன் இந்தியா சொசைட்டி யாரு? தாதாபாய் நௌரோஜி. ஓகே. ராஷ் பிஹாரி போஸ் டோக்கியோல ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னு சொன்னேன். அது எந்த, அதோட நேம் என்ன? இந்தியன் Independent League. ஓகே. இதே 1908. இப்ப எதுக்காக 1908 பார்த்தோம்? எதுக்கு தமிழன். பார்த்தோம்? 18 தான் பார்த்தோம். ஒரு பைசா தமிழன் தமிழனா. ஒரு பைசா Convert. தமிழன் பார்த்தோம் இல்லையா? இதே வந்து தமிழ்நாடு ஸ்வராஜ் தினமா எப்ப கொண்டாடுவாங்க? ஸ்வராஜ்ய டே. ஸ்வராஜ்ய தினமாக யாரோட ரிலீஸ்? மார்ச் பிபின் சந்திரபால். சந்திரபால். அது வருஷம் சொல்லுங்க. 1908. 8. 1908 மார்ச் மாசம் 9. மார்ச் 9 1908ல சுயராஜ்ய தினம். யார் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க இத செலிப்ரேட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு? வஉசி வாவுசி Subramanian. along with சிவா வந்து பண்ணிருப்பாங்க. யாரோட ரிலீஸ் இது? Bipin Chandrapal. பிபின் சந்திரபாலோட ரிலீஸ். மேம் ஒரு டவுட் மேம். ஆ மேம் 1907 1908 மேம் எதுப்பா? ஸ்வராஜ் டே. ஸ்வராஜ் டே வாவுசி 1908. 1908 தான். ஓகேவா? இதுல எந்த கான்ட்ரோவர்சி கிடையாது. 1908ல தான் அவர் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. there is no controversy. it's a very important year. previous year question 2 அதுவும் கூட. ஏன்னா வந்து 12th புக்ல வந்து 1907 பார்த்த மாதிரி ஞாபகம். அப்படியா? ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். do anybody remember? யாருக்கா தெரியுதா? இல்ல மேடம் 1908 தான். Yes, ma'am, 1907 தான் ma'am இருக்கும். 1907 ஆ? 1907 இருக்கும். சரி நம்ம ஆனா செக் பண்ணலாம். 1908ல வந்து வஉசியை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு இருக்கும். அப்போ அதுக்காக தான் மேடம் இது பண்ணனால போராட்டம் வரும், அதனால தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க மேடம். ஓகே. இருந்தாலும் 10th புக்ல வந்து இந்த டேட்டா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதுதான் வந்து கரெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி இது மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆசியாவிலேயே முதல்ல வந்து சேல்ஸ் டாக்ஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? ராஜாஜி மேம். ராஜாஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. வருஷம் இயர் 1938 மேம்.
8ஆ மேம்? 1937ல வந்து பண்ணிருப்பாங்க. எதுக்காக? அந்த ஏன்னா மது ப்ரொஹிபிஷன் பண்ணிடுவாரு மேடம் சேலத்துல. அத ஈடு ரெவன்யூ செய்யறதுக்காக. ரெவன்யூ லாஸ வந்து ஈடு செய்யறதுக்காக. ஏன் ரெவன்யூ லாஸ் வந்துச்சு அப்படின்னா லிக்கர் ப்ராஹிபிஷன் வந்து பண்ணிடுவாரு. மது ஒழிப்பு பண்ணிடுவாங்க. எங்க பண்ணுவாங்க? மது ஒழிப்பு எங்க சேலம். பண்ணுவாங்க? சேலம் சேலம்ல வந்து பண்ணுவாங்க. ஓகே. ஆக்சுவலா இந்த டு அட்வொகேட் ஃபார் த ப்ராஹிபிஷன் ஆஃப் ஆல்கஹால்க்கே அவர் ஒரு தமிழ் மேகசின் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது என்னது? விமோச்சனம். ப்ராஹிபிஷன் ஆஃப் ஆல்கஹால்க்கு C2H5OH ஆல்கஹால். என்னது? கரெக்ட் சொன்னீங்க. விமோச்சனம். ஸோ இந்த மதுவுல இருந்து விமோச்சனம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ் மேகசின் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. என்ன வருஷம்? விமோசனம், ராஜாஜி, இயர் மேடம் சொல்லுங்க. இந்த மேகசின் வெறும் இதுக்காக மட்டுமே மேடம்? இது மட்டும்தான் மேக்சிமம். இதைத்தான் வந்து மெயினா அட்வொகேட் பண்றதுக்காக வந்து பண்ணுவாங்க ஃபார் த ப்ராஹிபிஷன் ஆஃப் ஆல்கஹால். இதோட எடிட்டர் கூட இது வந்து மேஜரா இதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதோட எடிட்டர் கூட யாருன்னா கல்கி. இவர் தான் அண்ணாவை என்னன்னு சொல்லியிருப்பாரு? அண்ணாவை என்னன்னு பெர்னார்ட் சொல்லியிருப்பாரு? ஷா. பெர்னார்ட் ஷா. தென்னாட்டோட பெர்னார்ட் ஷா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வருஷம் வந்து பாத்துக்கோங்க 1929. இந்த 1929ல தான் எதோட முதல் மாநாடு நடந்திருக்கும்னு சொல்லுவாங்க? செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் மூமெண்ட். ரெஸ்பெக்ட் மேம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் எங்க நடந்திருக்கும்? செங்கல்பட்டு மேம். செங்கல்பட்டு. ஓகே. எந்த சுயமரியாதை மாநாட்டுக்கு அண்ணா தலைமை வகுத்திருப்பாங்க? எங்க நடந்த சுயமரியாதை மாநாட்டுக்கு அண்ணா முதலாக தலைமை வகுத்திருப்பாங்க? அது சென்னை. self respect 1930 movement. மேம், ஈரோடு. திருச்சியா மேம்? துறையூர். ஓகேங்களா? துறையூர். துறையூர் திருச்சி துறையூர். மாநாடு பத்தி. ஓகேவா? இது டேட்டாஸ்ல நான் சொல்றேன். ஓகேவா? சோ இது வந்து எப்போ எங்க இருந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க? ஆக்சுவலா இந்த விமோசனம் அப்படிங்கறத எங்க இருந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க? ஆக்சுவலா லிக்கரோட ஒழிப்பு பத்தி இன்னொரு தலைவர் சொல்லுவாரு. அந்த தலைவருக்காகவே இவர் ஒரு ஆசிரமம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு திருச்செங்கோடுல. அந்த பிளேஸ்ல இருந்து தான் இந்த விமோசனங்கிற தமிழ் மேகசினையே பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இதுவே சொல்லிட்டேனே, திருச்செங்கோடுன்னு சொல்லிட்டேனே. திருச்செங்கோடுன்னு சொல்லியாச்சு. எக்ஸாக்டா புதுப்பாளையம். எந்த யாரு சொல்லிருப்பாங்க? மது ஒழிப்பு வேற யார் சொல்லிருப்பாங்க? காந்தி. காந்தியா மேம்? காந்தி ஆசிரமம் ராஜாஜி எங்க நிறுவியிருப்பாரு? திருச்செங்கோடு. ராஜாஜி வந்து காந்தி ஆசிரமம் சொல்லிட்டு புதுப்பாளையம் திருச்செங்கோடு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே. சோ இங்க இருந்துதான் இந்த விமோசனம் அப்படிங்கிற ஒரு தமிழ் இதழ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மேகசின் வந்து பப்ளிஷ் ஆயிட்டு வருது அப்படின்னு சொல்றோம். என்ன வருஷம் சொன்னோம் இப்போ? சொல்லவே இல்ல மேம். 1929 சொன்னீங்க. அதுக்கு தானே நான் அதுக்காகத்தானே நான் இது 1928 ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. 1929 கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இன்னொரு கனெக்ஷன் தான் 1929 நான் என்னன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் சுயமரியாதை மாநாடு நடந்தது. எங்க நடந்தது? யாரு ஹெட் யாருன்னு சொல்லுங்க? சவுந்தரபாண்டி. சவுந்தரபாண்டி. செகண்ட் நடந்த வருஷம் 1930. அது எங்க நடந்தது? ஈரோடு மேம். ஈரோடு. ஈரோடு. தேர்ட் 1931. அது எங்க நடந்தது? விருதுநகர் மேம். வெம்பக்கோட்டை அப்படிங்கிற அகழாய்வு தளம் விருதுநகர்ல இருக்குன்னு சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? வெம்பக்கோட்டை அகழாய்வு தளம் விருதுநகர். பொற்பனைக்கோட்டைங்கிற அகழாய்வு தளம் எங்க இருக்கு? புதுக்கோட்டை. ஓகே. இப்ப நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், கரெக்டான்னு சொல்லுங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டேட்மெண்ட் தான். இது வந்து ஸ்பெக்ட்ரம் புக்ல இருக்கு. ராஜாஜி வந்து தமிழ் சயின்டிபிக் டேர்ம் சொசைட்டி அப்படின்னு 1916ல ஒரு அமைப்பு வந்து தோற்றுவிச்சாரு. அதுக்கு என்ன ரீசன்னா டு ப்ரொமோட் சயின்டிபிக் தமிழ் ஒக்காபுலரி. சயின்டிபிக் டேர்ம்ஸ் தமிழ்ல சொல்லியிருப்பாரு. ஒக்காபுலரி. இப்போ ஒளியியல் அப்படின்னு இருக்கு, அந்த மாதிரி. கேண்டிலா அப்படின்னா அது ஒளியின் செறிவு. இந்த மாதிரி வந்து ஒரு ஒக்காபுலரிய வந்து ராஜாஜி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற. இது கரெக்டா? ராஜாஜி 1916ல தமிழ் சயின்டிபிக் டேர்ம் சொசைட்டி, தமிழ் சயின்டிபிக் டேர்ம் சொசைட்டி அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க.
ஆக்சுவலா இது கரெக்ட் தான். ராஜாஜி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. ராஜாஜி தமிழ் சயின்டிபிக் டேர்ம் சொசைட்டிய 1916ல பண்றாரு, ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு டு ப்ரொமோட் சயின்டிபிக் தமிழ் ஒக்காபுலரி. ஓகேவா? இது கொஞ்சம் நியூவா இருந்துச்சு. ஓகேவா? ஓகே. உண்மைங்கிற இதழ் யாரோடது நமக்கு தெரியும். உண்மை யாரோடது? பெரியார். பெரியாரோடது. வருஷம் சொல்லுங்க. 1970 70. இது வந்து இவர் எங்க இருந்து பப்ளிஷ் பண்ணிருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. எங்க இருந்து இந்த உண்மை வந்து பப்ளிஷ் பண்றாங்க? உண்மை பெரியாரோட இதழ் 1970 எங்க இருந்து பப்ளிஷ் பண்றாங்க? ஈரோடுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்துச்சு. எல்லாரும் நம்ம ஈரோடுன்னு தான் நினைப்போம். பட் இட் இஸ் ஃப்ரம் மலைக்கோட்டை இருக்கிற இடம். திருச்சி. திருச்சி. சோ திருச்சியில இருந்து தான் இந்த உண்மைங்கிறது வந்து பண்ணிருக்காங்க. ரிவோல்ட்ங்கிறது என்ன வருஷம்? வருஷம் மட்டும் சொல்லுங்க. 1928. 1928. அதே மாதிரி வந்து இவரோட எந்த இதழ்ல, பெரியாரோட எந்த இதழ்ல ரோமன் நியூமரிக்கல் யூஸ் பண்ணிருக்காங்க? ரோமன் லெட்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? பகுத்தறிவு. ரோமன் நியூமரிக்கல்ஸ் யூஸ் பண்ணன பெரியாரோட மேகசின் என்னன்னு கேட்டா பகுத்தறிவு. பகுத்தறிவோட வருஷ ஞாபகம் இருக்குங்களா? 1934. ஓகே. 1933ல இவர் ஆரம்பிச்ச ஒரு இதழ் விடுதலை. விடுதலை. ஓகே. No, madam. விடுதலை இதுதானே ma'am விடுதலை? 1935 தானே விடுதலை. Yes, ma'am. புரட்சி. புரட்சி. சரியா? புரட்சி. புரட்சி தான் 1933. 1925ல ஸ்டார்ட் பண்ணது இது குடியரசு. அபிஷியல் மேகசின் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். இட் இஸ் குடியரசு. குடியரசு. ஓகே. பெரியார் வந்து ஒரு ஆன்டி லிக்கர் காம்பைன் வந்து பண்ணாங்க இல்லையா? நாகம்மாள் மற்றும் கண்ணம்மாள் கூட. இது வந்து நாகமை கண்ணமை. வருஷம் மட்டும் சொல்லிடுங்க. 1924. ma'am. ரெண்டு விதமான ஆன்சர் எனக்கு வருது. 21. சௌரி சௌராக்கு முன்னாடி வருஷம். 21 ma'am. 1921 ma'am. 24 ஏன்னா அப்பதான் அந்த வந்து ஒத்துழையாமை இயக்கம் Non அதுல cooperation வருது. movement. Yes, ma'am. 1924 வந்து வைக்கம் இல்லையா? Vaikam. Yes, ma'am. வைக்கம் Yes, ma'am. சத்தியாகிரகம். ஓகேவா? இதுதான் வந்து 19. ஓகே. why I am an atheist அது தெரியும். atheist. why அது யாரோடது I'm an நமக்கு atheist. தெரியும். why am an atheist. யாரோடது இது? Bhagat Singh, ma'am. பகத் சிங்கோடது. the question is who translate it with the request of whom? இது யார் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. தமிழ்ல மொழிபெயர்த்தது யாருன்னா Yes. பெரியார். இல்ல ஜீவானந்தம். ஜீவானந்தம் தான் கரெக்ட். ரெக்வஸ்ட் ஆஃப் பெரியார். ரைட். சோ இது அப்படியே சொல்லிருங்க. 4 டேட்டா இது சொல்லுங்க. தமிழ்ல சொல்லிருக்கல. why I am an atheist. atheist இது சாமி எல்லாம் கும்பிட மாட்டாங்க. நானே நாத்திக. நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படிங்கிறது யாரோட புத்தகம், யாரோட படைப்புனா பகத்சிங்கோட படைப்பு. அத வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது ஜீவானந்தம். யாருடைய ரெக்வஸ்டுக்கு இணங்க அப்படின்னா பெரியாரோட ரெக்வஸ்டுக்கு இணங்க. அதே மாதிரி புலவர் குழந்தைன்னு ஒண்ணு படிச்சிருப்பா. அவர் வந்து திருக்குறளுக்கு உரை திருக்குறள். எழுதியிருப்பாங்க. அதை ரெக்வஸ்ட் பண்ணதும் யாருதான்? பெரியார். பெரியார் தான். எவ்வளவு வருஷம் பாத்தீங்கன்னா 25 நாள். 25 நாட்களில். சாரி வருஷங்கிற மாதிரி 24 டேஸ்ல வந்து உரை எழுதியிருப்பாங்க. எஸ் எஸ். இண்டிபெண்டன்ட்ங்கிற நியூஸ் பேப்பர் யாரோடது? இண்டிபெண்டன்ட் நியூஸ் பேப்பர் யாரோடது? இண்டிபெண்டன்ட் நியூஸ் பேப்பர் இல்ல இல்ல. இப்ப அது மோதிலால் வந்து நேரு. காமன்வெல்த் நியூ இந்தியா. அதுதான் மோதிலால் வந்து இது. நேருவா? இண்டிபெண்டன்ட். இல்ல இண்டிபெண்டன்ட். இப்ப நான் சொல்றதுல ஏதோ ஒண்ணா நீங்க சொல்லணும். பீப்புள் யாரோடது? இண்டிபெண்டன்ட் பீப்புள். ஹிந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுங்க. ஹிந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுங்க. காம்ரேட் சொல்லுங்க. காம்ரேட் MN ராய், ma'am. இல்ல காம்ரேட் சொல்லுங்க. இல்ல ஃபவுண்டர். எஸ் சொல்லுங்க. இது மட்டும் சொல்லுங்க போதும். நாராயணா. சரி ஜனதா சொல்லுங்க. ஜனதா. ஜனதா. சரி. நம்ம ஜனதா B.R. அம்பேத்கர், ma'am. ஜனதா வந்து அம்பேத்கர், ma'am. ஜனதா அம்பேத்கர் கரெக்ட். ஜனதா அம்பேத்கர். ஜனதா அம்பேத்கர் கரெக்ட். ஓகே. சரி நான் இண்டிபெண்டன்ட்டுக்கு வந்து இது கொடுக்குறேன். இவங்களுக்கும்
சுயராஜ்ய கட்சிக்கும் தொடர்பு இருக்கு. இவங்களுக்கும் சுயராஜ்ய கட்சிக்கும் தொடர்பு இருக்கு. இல்ல திலகர் மேம். லாலா லஜபதி ராய் மேம். இல்ல திலகர் மோதிலால் நேரு. ஓகேவா? மேம் இது ஃபர்ஸ்டே நான் ஆன்சர் சொன்னேன் மேம். ஐயோ சாரிப்பா, எனக்கு கரெக்டா கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். இண்டிபெண்டன்ட் வந்து மோதிலால் நேரு சொன்னேன் மேம். இல்ல சொன்னீங்களா? சாரி. ஓகே, கரெக்ட். ஓகே, இண்டிபெண்டன்ட் வந்து மோதிலால் நேரு. கரெக்ட். ஓகே, அடுத்தது வேற என்ன சொன்னேன்? நான் வேற அழிச்சிட்டேனே. நேஷனல் ஹெரால்டா? பீப்புள் மேம். பீப்புள் மேடம். பீப்புள். பீப்புள் யாரோடது? இதுக்குமே யாரோ ஆன்சர் சொன்னீங்க. பீப்புள் லாலா லஜபதி ராய் சொன்னீங்களா? லாலா லஜபதி ராய். பீப்புள் லாலா லஜபதி ராய் யாரோ சொன்னீங்க. லாலா லஜபதி ராய் சொன்னீங்க. லஜபதி ராய் வேற எதுக்கு சொன்னோம் மேம்? பீப்புளுக்கு சொல்லலாம். சொல்லலையா? சரி, ஓகே ஓகே ஓகே. லாலா லஜபதி ராய் வந்து பீப்புள். இண்டிபெண்டன்ட் வந்து மோதிலால் நேரு. ஹிந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுங்க. அதிகமா நம்ம யூஸ் பண்ணிருக்கவே மாட்டோம் இந்த பேரு. ஹிந்துஸ்தான் டைம்ஸ். ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து சுதர் சிங் லயல்புரி அப்படிங்கிறவங்க. நோட் பண்ணிக்கோங்க. யாராவது தெரியாதது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே எழுத வேண்டாம். நோட் பண்ணிட்டு தானே வரீங்க? எஸ் மேடம். சுதர் Am I சிங். moving so fast? சுதர் சிங் லாயல்புரி. Okay, ma'am. LYALLPURI. ஓகே, லயால்புரி. காம்ரேட்னு சொன்னா அடுத்தது நான் என்ன சொன்னேன்? நேஷனல் Yes, ma'am. ஹெரால்டா? காம்ரேட் மேடம். காம்ரேட் யாரு? கிலாபத் இயக்கத்தோட தொடர்புடையவங்க. அந்த நேம் முகமது அலி பிரதர்ஸா மேடம்? மௌலானா முகமது அலி. ஓகேவா? காம்ரேட் மௌலானா முகமது அலி. எப்படி நான் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல இதை நான் ரிப்பீட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகே மேம். ஓகே, காம்ரேட். ஹிந்துஸ்தான் டைம்ஸ்க்கு என்ன சொன்ன? சுதர் சிங் லாயல்புரி. சுதர் சிங் சுதர் லாயல்புரி. சிங் லாயல்புரி. பீப்புள் என்ன சொன்ன? லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய். இண்டிபெண்டன்ட் யார் சொன்ன? மோதிலால் நேரு. ஹிடவாடா யாருன்னு சொல்லுங்க. ஹிடவாடா. காந்தியோட பொலிட்டிக்கல் குரு? கோகலே. கோபாலகிருஷ்ண கோபாலகிருஷ்ண கோகலே தான் ஹிடவாடா நியூஸ் பேப்பர். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் ஜனதா யார் பார்த்தோம்ப்பா? அம்பேத்கர். நாராயண் யார் பார்த்தோம்? பார்க்கலாம் மேம். சொல்லலையா? நாராயணா யாரோடது? இது யாரோட நியூஸ் பேப்பர்? இது ஸ்வராஜ் பார்ட்டியோட சம்பந்தப்பட்டவங்க தான். ஸ்வராஜ் பார்ட்டிய Jan 1, 1923ல செட் பண்ணவங்க தான். சிஆர் தாஸ். மோதிலால் நேரு கொண்டு பார்த்தோம். இண்டிபெண்டன்ட். ஜனதா யாருக்கு பார்த்தோம்? அம்பேத்கர். ஓகே. நேஷனல் ஹெரால்ட் நியூஸ் பேப்பர்? நேஷனல் ஹெரால்ட் நேரு மேம். ஓகே. நேஷனல் ஹெரால்டோட இயர் நேஷனல் ஹெரால்ட் அப்பதான் ஹிந்தி எஜுகேஷன் வந்த இயரும் நேஷனல் ஹெரால்ட் வந்த இயரும் சேம். 1938. 1938ல. ஓகே, எங்க அப்படின்னா லக்னோல. ஓகேவா? லக்னோல வந்து வந்துச்சு. எதுக்குன்னா டு ப்ரொமோட் இந்தியன் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து டு சப்போர்ட் த ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நேஷனல் ஹெரால்டு. எந்த நேரு? ஜவஹர்லால் நேருவா மோதிலால் நேருவா? ஜவஹர்லால் நேரு. இண்டிபெண்டன்ட் வந்து யாரோடது? மோதிலால் நேரு. மோதிலால் நேரு. ஓகே. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வந்து தமிழ்ல பிரசன்ட் பண்ணவங்க யாரு? சண்முக செட்டியார். அதுக்கு முன்னாடியே காமராஜர் வந்து சப்மிட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? அவரோட ரீன்ல 1957 இருந்து 58 1957 58 இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்க கரெக்ட்னு சொல்லணும். இவர் தான் வந்து ஹீ பிளேஸ். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற கரெக்டான்னு பாருங்க. காமராஜர் பிளேஸ் அ கீ ரோல் இன் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட். நெய்வேலி என்எல்சி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஒரு கீ ரோல் பிளே பண்ணது காமராஜர் தான். வித் த ஹெல்ப் ஆஃப் ஈஸ்ட் ஜெர்மனி அப்படி சொல்றேன். இது கரெக்டா?
மேடம் அவர் தான் எஸ்டாப்ளிஷ் மேடம். ஆனா ஈஸ்ட் ஜெர்மனி அது தெரியல மேடம். ஈஸ்ட் ஜெர்மனி தான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். அவர் தான் ஓகே மேடம். ஈஸ்ட் ஜெர்மனி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெய்வேலி தெர்மல் பவர் பிளான்ட், நெய்வேலி தெர்மல் பவர் பிளான்ட் அது இவரோட ரீன்ல தான் வந்துச்சு. இவர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவர் தான் வந்து அதுக்கு நல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு வந்து இனிஷியேட் பண்ணாங்க. இது யாரோட ஹெல்ப்ல அப்படின்னா சொல்லுங்க. இங்க இருந்து தான் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து எடுத்துக்கிட்டோம். ரஷ்யா. அவங்க கிட்ட இருந்து தான் நெய்வேலி பவர் பிளான்ட் வந்து பண்ணியிருக்கோம். ரஷ்யா. சோ ஈஸ்ட் ஜெர்மனி எதுக்கு எதோட சப்போர்ட்காக பண்ணோம்? ரஷ்யால லிக்னைட் இருக்கு. கார்ப்பரேஷன். லிக்னைட் கார்பரேஷன். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் வந்து ஈஸ்ட் ஜெர்மனி. இதே வந்து நெய்வேலி தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு வந்து யாரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க? ரஷ்யா. இந்த ரெண்டுமே யாரோட இதுல வந்துச்சு? ரீன்ல வந்துச்சு. காமராஜர். காமராஜரோட பீரியட்ல வந்துச்சு. பெல் பெல் அதுவும் யாரோட பீரியட்ல வந்திருக்கும்? அவரோட பீரியட்ல தான் வந்து வந்திருக்கும். நாராயணா யாரோட நியூஸ் பேப்பர்? டிஆர் தாஸ். ஜனதா யாரோட நியூஸ் பேப்பர்? அம்பேத்கர். நேஷனல் ஹெரால்ட்? ஜவஹர்லால் நேரு. வருஷம் 1938. எந்த பிளேஸ்? லக்னோ. ஹிட்டவாடா? கோகலே. இண்டிபெண்டன்ட் நியூஸ் பேப்பர்? மோதிலால் நேரு. பீப்புள் நியூஸ் பேப்பர்? லாலா லஜ்பத் ராய். ஹிந்துஸ்தான் டைம்ஸ்? சுதர் சிங் லால்பி. மௌலானா முகமது அலி ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர்? காம்ரேட். ஓகே. ஹூ கால்ட், அதாவது த மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு திலகரை சொன்னது யாரு? ஹூ கால்டு திலகர் ஆஸ் த மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா? நேரு மேம். நேரு ஆர் காந்தி? நேரு மேம். காந்தி தான் சொல்லிருப்பாங்க. காந்தி கால்டு திலகர் ஆஸ் த மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா. தமிழ் என்னன்னு சொல்லுங்க. மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியானா தமிழ் என்ன? நவீன இந்தியாவை உருவாக்குவாங்க. ஓகே. மூதறிஞர் அப்படின்னு ராஜாஜி யார் சொல்லிருப்பாங்க? மூதறிஞர் அப்படின்னு ராஜாஜி யார் சொல்லிருப்பாங்க? மூதறிஞர் ராஜாஜி யார் சொல்லிருப்பாங்க? காந்தியடிகள் இல்ல, அண்ணா. அண்ணா சொல்லிருப்பாங்க. காமராஜரை பச்சை தலைமையிலன் யார் சொல்லிருப்பாங்க? பச்சை தமிழன். பச்சை அண்ணா. தமிழன் சொல்லிட்டு அண்ணா. காமராஜரை யார் சொல்லிருப்பாங்க? இல்ல, பெரியார். பெரியார் தான் வந்து சொல்லிருப்பாங்க. ஓகேவா? காமராஜர் ஃபர்ஸ்ட் எந்த விஷயத்துக்காக ஜெயில் போயிருப்பாங்க? சிறைவாசம் அடைந்திருப்பாங்க. காமராஜர் ஃபர்ஸ்ட் ஜெயில் போயிருப்பாங்க இல்லையா? எந்த போராட்டத்துக்காக போயிருப்பாங்க அப்படிங்கிற. எனக்கு சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. எனக்கு சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. யாரு? நான் பேக் வந்தா இது மறுபடியும் வரணும், டைம் வேஸ்ட் ஆகும்னு பார்த்தேன். ஹலோ ப்ளீஸ் மியூட். யா. நான் கோஆபரேஷன் 1930ல சால்ட் சத்தியாகிரகா. ஓகே, சால்ட் சத்தியாகிரகாக்காகத்தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயில் போயிருப்பாங்க காமராஜர். எவ்வளோ வருஷம்? 2 வருஷம். எந்த ஜெயில இருந்திருப்பாங்க? காமராஜர் எந்த ஜெயில இருந்திருப்பாங்க? அலிப்பூர் ஜெயில இருந்திருப்பாங்க. அலிப்பூர் ஜெயில். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பெல்லாரி ஜெயில இருந்த போதுதான் பெரியாரை வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட லீடரா தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி எங்கெங்க ஜெயில இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காந்தி இர்வின் பேக்ட் வந்திருக்கும் இல்லையா? இந்த Yes, ma'am. காந்தி இர்வின் பேக்ட்னாலதான் அந்த பேக்ட்ல வந்து சொல்லிருப்பாங்க யாரெல்லாம் கைது பண்ணிருந்தீங்களோ அந்த லீடர்ஸ் எல்லாமே, அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிடணும். அப்பதான் நான் வந்துட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாரு? காந்தி. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து 3 பாயிண்ட். காமராஜர் ஃபர்ஸ்ட் சிறைவாசம் போனது சால்ட் சத்தியாகிரகாக்காக தான். வருஷம் 1930. எவ்வளவு வருஷம் போயிருக்காங்க? 2 வருஷம் 2 சிறை years. தண்டனை. எந்த ஜெயில அடைக்கப்பட்டாங்க? அலிப்பூர் ஜெயில. எதனால ரிலீஸ் ஆனாங்க? காந்தி காந்தி இர்வின் இர்வின் பேக்ட். காந்தி இர்வின் பேக்டோட நோக்கம், காந்தி இர்வின் பேக்ட்
ஆக்டோட நோக்கம் என்ன? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் லீடர் யாராவது வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றாங்க மேடம். ரவுண்ட் டேபிள் பண்ணாதான் ஒரு கான்ஃபரன்ஸ்ல. முடிவை எட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப மூதறிஞர் ராஜாஜி சொன்னது யாருன்னு பார்த்தோம். மூதறிஞர் என ராஜாஜி அண்ணா. குறிப்பிட்டவர் அண்ணா. அண்ணா. காமராஜரை பச்சை தமிழன் என குறிப்பிட்டவர் பெரியார். ஓகே. காமராஜர் ஃபர்ஸ்ட் எதுக்காக ஜெயில் போனாங்க? கால் சத்தியாகிரகம் 1930. ஓகே. இப்போ நமக்கு தெரியும் 1944 வந்து நமக்கு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து டிகே பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு. கரெக்டா மந்த் டேட் சொல்லுங்க. ஆகஸ்ட் 28 மேம். ஆகஸ்ட் 27. ஓகே, 27, 28, 29 வரையிலுமே கான்ட்ரவர்சி இருக்கு. ஸோ அதனால ஆகஸ்ட் 1944ங்கிறத வந்து நீங்க சொல்லிக்கோங்க. ஓகேவா? லோக்பால் லோகாயுக்தா சட்டம் 2016ல அமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பாயிண்ட் கரெக்டா? லோக்பால் லோகாயுக்தா சட்டம் 2016ல திருத்தம் செய்யப்பட்டது. திருத்தம் செய்யப்பட்டதா மேம்? அமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்றேன். இது கரெக்டா? கரெக்ட். எஸ், 2016ல அமெண்ட் பண்ணிருக்காங்க. எப்ப வந்துச்சு லோக்பால் லோகாயுக்தா சட்டம்? எப்ப நிறைவேறியது? 2013 மேம். 2013. ஓகே, 2013ல நிறைவேறியது. ஓகே, எந்த வருஷம் வந்து நடைமுறைக்கு வந்தது? இந்த பில் வந்து லோக்பால் லோகாயுக்தா பில் வந்து இட் பிகம்ஸ் ஆக்ட் 2013. ஓகேவா? எப்ப வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் நடைமுறை வந்தது? எப்போ வந்தது? நடைமுறைக்கு வந்தது எப்போ? 2019. இல்லப்பா, இல்ல நான் வந்து லோக்பால் சொல்றேன். அடுத்த வருஷமே வந்திருக்கும். 2014ல நடைமுறைக்கு வந்திருக்கும். கரெக்டா எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா ஜனவரி மாசம் 16ஆம் தேதி 2014ல வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். பிரசிடென்ட் எப்ப தெரியுமா ஒப்புதல் கொடுத்திருப்பாங்க? சொல்லுங்க. 15 January 2014. எப்போ சொன்னீங்க? 15 January. இல்ல ஃபர்ஸ்டே வந்துருச்சு. 1 ஜனவரி நியூ இயர் அப்பவே வந்துருச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஜான் 1லயே வந்து ஒப்புதல் வந்து அளிச்சிருப்பாங்க. பிரசிடென்ட் ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. ஆக்டா மாறினது வந்து 2013ல 16, அதாவது முன் தேதியிட்டு பின் தேதியிட்டெல்லாம் நம்ம சொல்லுவோம். 2014ல வந்து இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. இந்த நடைமுறைக்கு வந்த வருஷம் மட்டும்தான் சோஃபார் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டிஃபரெண்டா கேட்டாங்கன்னா அதனாலதான் நான் அதை சொல்றேன். எந்த வருஷம் அமெண்ட் ஆச்சுன்னு சொன்னோம்? 2016ல அமெண்ட்மெண்ட் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, இது தலைவர் யாரு? லோக்பாலோட தலைவர். உச்ச நீதிமன்ற தலைமை சுப்ரீம் கோர்ட், அதாவது சிஜேஐ. ஓகே, ரிட்டையர்டு சிஜேஐ இல்ல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கலாம். ரிட்டையர்ட் சிஜேயா இருக்கலாம், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கலாம். காம்போசிஷன் சொல்லுங்க. லோக்பாலோட காம்போசிஷன் கேக்குறேன் நானு. 1+8 மேம். லோக்பாலோட காம்போசிஷன் வந்து 1+8. இந்த 1+ இதையே ரெண்டா பிரிச்சு 50%, அதாவது 4 பேர், அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லிருப்பாங்க. 4 மெம்பரோட ஜுடிஷியல் மெம்பர் அனதர் சொல்லிருப்பாங்க. எஸ்சி எஸ்சி ஓபிசி உமன் மைனாரிட்டி. ஒரு 4 பேர். மகளிர் ஆணைய தலைவர் மேம். இதுல வந்து 50% எப்படி இருக்குன்னா ஜுடிஷியல் மெம்பரா இருக்கணும். அதாவது நீதித்துறையை சார்ந்தவங்களா இருக்கணும். இந்த பக்கம் 4 பேர் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் இருக்கணும், விமன்ஸ் இதுல இருந்து இந்த கேட்டகரிஸ்ல இருந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னதுதான் வந்து இந்த விஷயம். ஓகேவா? இவங்களெல்லாம் செலக்ட் பண்றதுக்கு ஒரு செலக்டிங் கமிட்டி இருக்கும் இல்லையா? லோக்பாலோட செலக்டிங் கமிட்டி பத்தி சொல்லுங்க. யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு? லோக்பாலோட செலக்டிங் கமிட்டி. பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட். பிரைம் மினிஸ்டர் ஹெட். அப்புறம் என்ன சொன்னீங்கப்பா? ஸ்பீக்கர். லோக்சபான்னு வந்துடணும். எதோட ஆப்போசிஷன் லீடர்ப்பா? லோக்சபாவோட அப்போசிஷன் லீடர். தென் சிஜேஐ.
சிஜே இருக்கலாம், இல்ல சிஜேயால யாரோ ஒருத்தங்க Nominate அப்பாயிண்ட் பண்ண பண்ணப்படலாம், ஒரு பர்சன் ஒரு இருக்கலாம். Indian person. இன்னொன்னு வந்து ஒரு சட்ட வல்லுனர் இருக்கணும், ஒரு எமினியன்ட் ஜுடிஷியரி, அதாவது ஒரு லா ரிலேட்டடான ஒரு எமினன்ட் பர்சனாலிட்டி இருக்கணும். அவங்கள வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? பிரசிடென்ட் நாமினேட் பண்ணக்கூடிய, அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய, நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சட்ட வல்லுனர் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து எதுல இருப்பாங்கன்னா செலக்டிங் கமிட்டிக்கு இருப்பாங்க. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்தோம், ஹோம் மினிஸ்டர் வந்து ஒரு செலக்டிங் கமிட்டில இருக்காங்க அப்படி சொல்லி. அது எந்த அமைப்பு ஞாபகம் இருக்கா? ஹோம் மினிஸ்டர் ஆக்சுவலி அந்த ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே தான் அந்த Sir, அமைப்பே CBI ma'am. செயல்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? NHR. கரெக்ட். CBI ma'am. NHRC இல்ல, நேஷனல் ஹியூமன் ரிசர்ச் சாரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அதுல ஹோம் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. எதுல? செலக்ஷன் கமிட்டில அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? Yes. ஓகே. பகத்சிங் எக்ஸிக்யூட் பண்ணாங்க இல்லையா? தூக்கில் போட்ட நாள் சொல்லுங்க. மார்ச் 23rd மேம் 1931. 23rd March 1931. மார்ச் 23rd 23rd 1931. 1931. ஓகே. இவரை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், அதாவது மார்டிர் ஆஃப் த நேஷன் சொல்லுவாங்க. கரெக்டா? எஸ் மேம். தமிழ் என்ன? தியாகி. ஆமா ஆமா, தேசத்தின் தியாகி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பகத்சிங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஞாபகம் இருக்கா? ஷாஹித் இ அசாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தேசத்தின் தியாகி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இவங்கள. ஓகேவா? நௌஜவான் பாரத் சபா இவர் தான் ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்றேன். இது கரெக்டா? எஸ் மேம். நௌஜவான் பாரத் சபா இதோட வருஷம் 1920. நவஜவான் பாரத் சபா பகத்சிங் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வருஷம் 1920. 1926ல எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? லாகூர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? எதுக்கு அப்படின்னா யூத் பீப்புளை வந்து மொபிலைஸ் பண்றதுக்கு, எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் ரூலுக்கு எதிராக இளைஞர்களை வந்து திரட்டணும், இளைஞருக்கு வந்து ஒரு உந்து சக்தியா இருக்கணுங்கிறனால தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகே தென் இவர் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஆமா, நவ்ஜவான் இவர் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஃபவுண்டர் ஆஃப் நவ்ஜவான் பாரத், நவ்ஜவான் பாரத் சபா, நவ்ஜவான் பாரத் சபா வந்து இவங்க தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயே வந்து இருக்கும். 1926 லாகூர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இது ஆக்சுவலா வந்து ஆகஸ்ட் வலினட் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு அனார்சிஸ்ட் தான் இதுக்கு உந்து சக்தியா இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. காந்தி வந்து ஒரு வீக்லி நியூஸ் பேப்பர் லான்ச் பண்ணாரு. அதுக்கு பேர் தான் இந்தியன் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட அதோட வருஷம் சொல்லுங்க. வீக்லி நியூஸ் பேப்பர் காந்தியோடது இந்தியன் ஒப்பீனியன் சவுத் ஆப்பிரிக்கால லான்ச் பண்ணிருக்காங்க. இயர் 1903. ஒண்ணுல இது அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டு கரெக்டா தப்பாங்கிறத கேட்டிருந்தாங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொஸ்டின்ல தான் கேட்டிருந்தோம். ஓகே. பின்வரும் அமைப்புகளை தொடங்க யார் காரணமா இருந்தாங்க? ஒரு 3 அமைப்பு சொல்றேன். இந்த 3 அமைப்பு தொடங்குவதற்கும் காரணமாக இருந்த ஒரு பர்சனாலிட்டி நீங்க சொல்லணும். ஓகேவா? ஒண்ணு வந்து சங்கீத் நாடக அகாடமி, சங்கீத் நாடக் அகாடமி. ஓகே. இன்னொன்னு லலித் கலா அகாடமி, லலித் கலா அகாடமி. இன்னொன்னு சாகித்ய அகாடமி. இந்த 3மே தொடங்குறதுக்கு உந்து சக்தியாக இருந்தவர் யாரு? அபுல் கலாம் ஆசாத். 3மே தொடங்க கரெக்ட். யாருன்னா அபுல் கலாம் ஆசாத். ஓகே. இந்த 3க்குமே யார் வருவாங்க? அபுல் கலாம் ஆசாத் வருவாங்க. இதோட சாகித்ய அகாடமியோட வருஷம், இது எதுக்குமே இயர் சொல்ல தெரியலைனாலும் சாகித்ய அகாடமிக்கு இயர் சொல்லுங்க. 55 மேம். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி 54 மேம். 54. ஓகே. லலித் கலாவும் அதே தான் ஞாபகம் வச்சுங்க. லலித் கலாவும் அதே வருஷம் தான் 1953. சங்கீத் வந்து இதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஞாபகம் வச்சுங்க 1953. இது 3மே வந்து இது 3மே டெல்லியில தான். ஓகே. இந்த 3மே இங்க தான், டெல்லியில தான். ஆசாத் இவர் தான். ஆசாதோட பர்த்டே சொல்லுங்க. ஒரு ஸ்பெசிபிக் டேவா கூட நம்ம அதை கொண்டாடுறோம் இல்லைங்களா?
நவம்பர் 7 நவம்பர் 11 மேம் 11 11 11 888 இந்த வருஷம் தானே அவர் பிறந்தாரு. ஸோ இந்த Yes, ma'am. 11 தான் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம்ப்பா? நேஷனல் எஜுகேஷன் டே. நேஷனல் எஜுகேஷன் டே. இவர் தான் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர், கரெக்டா? கரெக்ட். ஓகே. கராச்சி செஷனுக்கு யார் தலைமை வகிச்சாங்க? கராச்சி சர்தார் session. வல்லபாய் பட்டேல், ma'am. பட்டேல் வருஷம் 1931. பட்டேல் 1931. 1931. Who is called Iron Man of India? பட்டேல். கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி யார் எழுதினது? கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி நேரு. நேரு. ஓகே. அனுசீலன் சமிதி யார் ஃபவுண்டர்? அனுசீலன் சமிதியோட ஃபவுண்டர். அனுசீலன் சமிதி ஃபவுண்டர். நம்ம ஆப்ஷன் மேம். ஆப்ஷனா? பானர்ஜி, ஜிதேந்திரநாத் பானர்ஜி. அஷ்ரஃபுல்லா கான், புலின் தாஸ், அஜித் சிங், பிரமோதா மிட்டர். இது அப்படியே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அப்படியே புலின் previous தாஸ் question. மேம். அப்போ டாக்கா அனுசீலன் அதுதான் சமிதி யாரு? புலின், அதான் புலின் பிகாரி தாஸ். அதுதான் புலின். ஓகே, ஏதோ ஒன்று சொல்லுங்க. இது 4 ஆப்ஷன்ல இது பரீந்திர குமார் பேருக்கு கோஸ். 4 பேருக்கும் ஒரு கட்டாயமா ஒரு அமைப்பு இருக்கும். அப்படியே அந்த 4யுமே பார்த்துடலாம். அஜித் சிங்கா, பேர் எழுதிடுறேன். அஜித் சிங், அதுக்கப்புறம் வந்து புலின்தாஸ் வருவாங்க. அப்புறம் என்ன சொல்றேன், பிரமோதா மிட்டர் வச்சுக்கோங்க. அவங்க அமைப்பு பார்த்துடலாம். பிரமோதா மிட்டர், அதுக்கப்புறம் அஷ்ரஃபுல்லா கான். இப்போ ஒரு ஆன்சர் சொன்னீங்களா? என்ன ஏதோ ஒரு அமைப்பு சொல்லுங்க இப்போ. புலின் பிகாரி தாஸ் சொன்னாங்க. புலின்தாஸ்க்கு வந்து என்ன வரும்னா டாக்கா அனுசீலன். அனுசீலன் சமிதி. டாக்கா அனுசீலன் சமிதி. ஓகே. அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டேன்? நான் கொஸ்டின் கேட்டது என்ன? வெறும் அனுசீலன் சமிதியா? வெறும் அனுசீலன் சமிதி வந்து மிட்டர். வெறும் அனுசீலன் சமிதி வந்து மிட்டர். ஓகே. பிரமோதா மிட்டர். அஷ்ரஃபுல்லா கான் நமக்கு நல்லாவே தெரியும். ஹெச்ஆர்ஏ தானே அஷ்ரஃபுல்லா கான். ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் ஆர்மி, கரெக்டா? தமிழ்ல அதே தானே சொல்வீங்க. தமிழ்ல என்னப்பா? ஹிந்துஸ்தான் குடியரசு ராணுவமா? ஆமா, எஸ். அஜித் சிங் வந்து வாயிலே நுழையாம ஒரு பேர் இருக்கும். அஞ்சுதன் இ மொஹிஹின் இ வதன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அப்படி இது கேட்டிருந்தாங்க, மேட்சா கேட்டிருந்தாங்க. சும்மா 5 அஜித் வந்து அஞ்ச மாட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அஞ்சுமன் இ மொஹிஃபன் இ வதன். மொஹிஃபன் வதன். ஜஸ்ட் 5 அஜித்துக்கு வருதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணது? பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணது? கார்ன்வாலிஸ். காரன் வாலிஸ். ஓகே. எவ்வளோ வரி? அந்த வரியோட பங்கு சொல்லுங்க. எவ்வளோ 10 by வந்து 11. வரியா செலுத்தணும்? 10/11. 10/11 வந்து செலுத்தணும். அடுத்து ரயட் வாரி. முன்ரோ, தாமஸ் முன்ரோ. ரயட் வாரி வந்து ஓகே தாமஸ் மன்ரோ. மேம். அங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வரி? ரயட் வாரிக்கு வரி. ரயட் வாரி மன்ரோ. ஆக்சுவலா ட்ரை லேண்டா இருந்தா எவ்வளோ பர்சன்டேஜ்? வெட்லேண்டா இருந்தா எவ்வளோ பர்சன்டேஜ்? ட்ரை லேண்டா இருந்தா 50% வரி கட்டணும். வெட்லேண்டா இருந்தா நீங்க 60% வரி கட்டணும். ஓகே. இந்த ஒரு கோட் யார் சொன்னதுன்னு சொல்லுங்க. ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமலேயே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன். மௌலானா அபுல் ஆகஸ்ட் கலாம் ஆஃபர். ஆசாத். ஆசாத் தான் சொல்லியிருப்பாரு. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவர் தான் இதை வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே. இப்போ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்.
ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இது வந்து குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்றேன். குவாசி ஜுடிஷியல் பாடின்னு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். எது கரெக்ட், எது தப்பு? குவாசி ஜுடிஷியல் மேடம். இல்ல ரெண்டும் கரெக்டா, என்ன ஏதுன்னு சொல்லுங்க. மேடம் அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி இல்ல மேடம். இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஏன்னா கிடையாது. ஆர்டிகல் இல்ல. இது வந்து ஆர்டிக்கல் இல்ல. ஆனா இது வந்து ஸ்டாச்சுரி பாடி தான். ஓகே, இது வந்து குவாசி ஜுடிஷியல் பாடிங்கிறது வந்து கரெக்ட். குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா? தந்தேரி வார் லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். வருஷம் சொல்லுங்க. 28 28 மேம். 1528 மேதி ராய் 1528. ஓகே. யூடிஹெச்ஆர் அப்படின்னா என்ன? யூடிஹெச்ஆர் யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இதுல கொஸ்டின் வந்து இதுல எவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருக்கு, எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு? 30 ஆர்டிகல்ஸ் மேம். யூடிஹெச்ஆர்ல எவ்வளவு பார்ட், எவ்வளவு ஆர்டிகல்ஸ்? 30 ஆர்டிகல் மேம். 30 ஆர்டிகல். ரெண்டு பார்ட் இருக்கு. ஓகே. டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியோட ஆர்டிகல் சொல்லுங்க. டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியோட ஆர்டிகல். டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியோட ஆர்டிகல் 243 ZD. 243 ZD. Okay, 243I and 243Y relates with நிதி மேம். ஃபினான்ஸ் கமிஷன். ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். ஓகே, சரி. ஏங்க இது சொல்லுங்க. கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிற புக்கோட ஆத்தர் யாரு? இது நிறைய டைம் ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. கவிராஜ மார்க்கம். சொன்னீங்க, சொல்லுங்க. அமோக வர்ஷர். கவிராஜ மார்க்கம் அமோக வர்ஷர். ஹிஸ்டரிக்கு ஓரளவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் நம்ம பார்த்துட்டு போலாம். ஓகேவா? ஓகே. ரகுவம்சம் ரொம்ப ஈஸி தான். சொல்லுங்க பாப்போம். ரகுவம்சம். காளிதாஸ். ரகுவம்சம் காளிதாசர். ஓகே. காதம்பரி. 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 பாணர். காதம்பரி பாணர். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரகுவம்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கவிராஜ மார்க்கம் ஆல்சோ இல்ல தெரியல, நம்ம அகாடமி கொஸ்டின் எனக்கு தெரியல. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரி. கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சம் சொல்லுங்க. வெரி ஈஸி கொஸ்டின். கிருஷ்ணதேவராயர் என்னென்ன வம்சம் இருக்கு விஜயநகர்ல? ஆரவேடு. அதுல துளுவ வம்சத்தை சேர்ந்தவர் இவரு. ஓகே, கரெக்ட். சரி, இவர் வந்து தெலுங்குல எழுதின ஒரு படைப்பு. அடிக்கடி கொஸ்டின் கேக்குறாங்க. தெலுங்குல எழுதின இவர் ஒரு படைப்பு. அமுக்த மால்யதா. அமுக்த மால்யதானா என்ன அர்த்தம்? அவள் சூரிய பூ. அதாவது இப்ப ஆண்டாள் எப்படி தான் சூடுன அந்த மாலையை வந்து பெருமாள் கொடுத்தாங்க, அதனால தான் சூடி அணிந்த மாலை அப்படின்னு அர்த்தம். அமுக்த மால்யதா. ஆண்டாள் கதை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஆர்டிகல் 219 deals with. ஆர்டிகல் 219 yes, court of record. ஹை கோர்ட்டோடது. ரிலேட்ஸ் வித் என்னன்னு சொன்னீங்கன்னாவே ஆப்ஷன் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 233 ரிலேட்ஸ் வித். ஆர்டிகல் 233. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கரெக்டாக பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நீதிபதிகளோட நியமனத்தை பற்றி சொல்லுவாங்க. யார் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நீதிபதியை வந்து மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்யறவங்க யாரு? கவர்னர். யார்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும்? சும்மா ஹைகோர்ட்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஹைகோர்ட்டோட கன்சல்ட்டை வச்சுட்டு கவர்னர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸ்ல அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 233. ஓகே. எந்த ஆர்டிகல் வந்து ஹைகோர்ட் வந்து கண்ட்ரோல் ஓவர் த சபார்டினேட் கோர்ட்னு சொல்லுது? ஹைகோர்ட் வந்து சபார்டினேட் கோர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல்.
subordinate courts are controlled over by the high court. 230 ma'am. கொஞ்சம் அதிகம். 31. 35 கரெக்ட். ஆர்டிகல் 235. அதாவது நெருக்கமா ஆர்டிகல் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எக்ஸாக்டா அதை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். ஓகே. ஃபெடரல் கோர்ட் செட் பண்ணது எந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்? ஃபெடரல் கோர்ட்னா 1935 act. 35. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 படி 1937ல ஃபெடரல் கோர்ட் வந்து பண்ணிருப்பாங்க. இதுக்கு என்னப்பா இது தமிழ்ல டிஃபரெண்டா சொல்லுவாங்க? கூட்டாட்சி நீதிமன்றம். எஸ், கூட்டாட்சி நீதிமன்றம். இந்த ஃபெடரல் கோர்ட் தான் என்னவா இருக்கும்? இது உயர் நீதிமன்றமா? உச்ச நீதிமன்றமா உயர் நீதிமன்றமா? உச்ச நீதிமன்றம். எந்த ஆர்டிகல் படி உச்ச நீதிமன்றம் செட் அமைக்கணும் அப்படின்னு இருக்கும்? ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்? 124. ஆர்டிகல் 124 படி நமக்கு இருக்கும். எந்த வருஷம் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் செட் பண்ணிருப்பாங்க? 1950 January 28. 28 1950. Jan 1950. ஓகே. இதே எலெக்ஷன் கமிஷன் பா 25 ஜான்வரி 25. ஓகே. இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து குவாசி ஜுடிஷியல் பாடின்னு சொல்றேன், இது கரெக்ட்டுங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. இவங்களோட எமால்மெண்ட் பத்திலாம் சொல்லக்கூடிய ஆர்டிகல், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் செட் பண்ணணுங்கிறது 124. இவங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து 124ல கிளாஸ் 2. 125ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? இவங்களோட சேலரி எமால்மெண்ட்ஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. எஸ் மேம். கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் வந்து என்ன ஆர்டிகல் தெரியுங்களா? கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் வந்து 215. ஓகே. கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் 215 தான் வரும். உயர்நீதிமன்ற ஆவண பதிவு இருக்கும். 219 வந்து கிடையாது. இது நீங்க சொல்லும் போதே நான் சொல்லிருக்கணும். அடுத்த கொஸ்டின் தான் போயிட்டேன். 219 இதுக்கு வரவே வராதுப்பா. கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுக்கும் இன்னொன்னுக்கும் இருக்கும். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அதாவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன தமிழ்ல என்னது? நீதிமன்ற அவமதிப்பு. கோர்ட் ஆஃப் ரெக்கார்டும் நீதிமன்ற அவமதிப்பும் தான் உங்களுக்கு 219ல வரும். ஓகேவா? ஆர்டிகல் 219 தான் நீங்க அப்ப தப்பா மாத்தி சொன்னீங்க. அது என்னன்னு பார்த்தரலாம் இருங்க அப்பவே. ஓத் 219 வந்து நமக்கு தெரியும். 69 வந்து வைஸ் பிரசிடென்ட், 99 வந்து எம்பியோட ஓத் அண்ட் அஃபர்மேஷன், 219ங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட சாரி ஹைகோர்ட்டோட ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பத்தி. 215 வந்து ரெண்டு விஷயம் பண்ணும். என்னது? இப்பதான் சொன்னேன். என்னது? கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு என்ன சொன்னீங்க தமிழ்ல? ஞாபகம் வச்சுக்கிறேன், சொல்லுங்க. நீதிமன்ற அவமதிப்பு. நீதிமன்ற அவமதிப்பு. அது தொடர்பா ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு ரூல் இருக்கு அப்படிங்கறதா. ஓகே. சேத்ரா அப்படிங்கிறது என்ன? நம்ம குப்தாஸ்ல படிப்போம். சேத்ராங்கிறது என்ன? கிலா அப்படிங்கிறது என்ன? அப்ரஹதா. அதாவது என்னென்ன நிலம்? ஆமா. சேதுனா அக்ரிகல்ச்சரல், விவசாய நிலம். கிலா வந்து வேஸ்ட்லேண்ட். கிளைனா வந்து கிலா வந்து தரிசு நிலம். ஓகே. அபரகதா குடியிருப்பு. வஸ்தி தான் குடியிருப்பு. அதாவது குடியிருக்கிறதுக்கு வாஸ்து பாப்பீங்களா, அதனால குடியிருப்பு வந்து வஸ்தி தான். கபத சரகா எல்லாமே சரகா போச்சு, எல்லாத்தையும் மாடு ஏதோ ஒண்ணு மேய்ஞ்சிட்டு போச்சு. சோ மேய்ச்சல் நிறம் தான் சரகு. இல்லைன்னா சருகா இருக்கிறத மேயாது, நல்ல ஒரு இலையா இருக்கிறது தான் மாடு ஆடு மேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ரஹதா அப்படிங்கிறது காடு தான் அப்ரஹதா. கிலா வந்து தரிசு நிலம். சேத்துனா சேத்ரானாவே சேரு, விவசாய நிலம் இல்லைன்னா அரசரோட நிலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அரசர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேத்து பள்ளிச்சந்தம்னு ஒரு நிலம் பார்த்தோம். என்னன்னு சொல்லுங்க? கொடைநிலம். ஓகே. இப்ப நான் ஒரு 4 போர் சொல்றேன். முகல்ஸோடது தான். எனக்கு வந்து அதை காலவரிசைப்படுத்தணும். சரிங்களா?
பேட்டில் ஆஃப் கனோஜ். பேட்டில் ஆஃப் கனோஜ். ஒரு நிமிஷம். பேட்டில் ஆஃப் கனோஜ், சௌசா, அப்புறம் கன்வா, சந்தேரி. இதை மட்டும் நீங்க பண்ணுங்க. சந்தேரி 28. பேட்டில் ஆஃப் சௌசா 1939 மேம். பேட்டில் ஆஃப் கன்னோஜ் 1540 1539. ம் மற்றது தெரியல. இன்னொன்னு என்ன மேம் கனோஜ் சொன்னீங்க? நீங்க சொல்லுங்க. சௌசா. ஓகே. கான்வா சந்தேரி சௌசா, அடுத்தடுத்து வருமா? கௌசா, சௌசா, கன்வா, அதுக்கப்புறம் கனோஜ், சந்தேரி. ம் எது சந்தேரி எதோ 1528. அடுத்தடுத்தது. ஏன்னா ஓரளவு நம்ம சொன்னாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 1 2 கான் 3 4. ஆப்ஷன் வந்து 1 2 3 4ஆ, 4 3 1 2வா, 4 3 2 1ஆ, நன்னா. இல்லைன்னா நீங்களே நம்பர் கொடுங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் 1 2 3 4. 1 2 3 4. இல்லைன்னா எனக்கு இதுக்கு நேரா இது கொடுத்துருங்க. வருஷமே போட்டுடலாம். வருஷம் கனோஜ் கொடுத்துருங்க. கனோஜ் கன்னோஜி 1540 மேம். வார். கன்னோஜ் வந்து ஆமா 1950. ஓகே கரெக்ட். கன்னோஜ் 50ஆ? 40 சாரி 1540 மேம். 1940. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க சௌசாக்கு அப்புறம் தான் கன்னோஜ் வரும். ஆமா மேம். அப்போ 1539 சௌசா மேம். 1539 அப்படின்னு சொல்லுவாங்க. கான்வா பானிபட்டுக்கு அப்புறமே கன்வா வந்துரும் 1527. அதுக்கப்புறம் சந்தேரி வந்து 1528. சோ 2 3 2 3 1 சரி 24 2 4 13. 2 4 1 3. நான் 39. ஓகே ஓகே. ஆனா இதெல்லாமே வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். செர்சாசூருக்கும் ஹுமாயூனுக்கும் நடந்ததையும் பாபருக்கும். இதுல எது வந்து செர்சாசூருக்கும் ஹுமாயூனுக்கும் நடந்திருக்கும்? நான் மிக்ஸ் பண்ணி சௌசா. கொடுத்துருக்கேன். சௌசா இங்க சொல்லுங்க பாப்போம். சௌசா. சௌசான் கனோஜ் ஹுமாயூனுக்கும் ஷேர்ஷாஹ் மேம். கன்வா சந்தேரி பாபர். பாபர் குரியன். ம் ஓகே கரெக்ட். சரி இப்போ நம்ம லோக் அதாலத் இருக்கு இல்லையா? லோக் அதாலத் முதல்ல எங்க கொண்டு வந்தாங்க? குஜராத் மேம். மகாராஷ்டிரா. ம் ஒரிசா. குஜராத். மகாராஷ்டிரா. ஏற்கனவே ஒருத்தங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. லோக் அதாலத் வந்து ஃபர்ஸ்ட் எங்க? குஜராத். கரெக்டான பிளேஸ் வந்து என்னது? ஜுனாகத் தானே? ஜுனாகத் நகர். வருஷம்ப்பா 1982 மேம். 1982. சென்னையில எப்போ செட் பண்ணாங்கப்பா? லோக் அதாலத் பீப்புள்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக் அதாலத் பீப்புள் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1986 தான் மேம். 1986. இந்த லோக் அதாலத்துக்கு ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் கொடுத்தது எப்போ வருஷம்? 1987. 1987ல எந்த அமைப்பு கொடுத்திருப்பாங்க? நால்சா. வாட் இஸ் நால்சா? நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. எந்த ஆர்டிகல் படி ஃப்ரீ லீகல் எய்டு கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு? எந்த டிபிஎஸ்பியோட 32A. 39A மேம். 39A. 39D என்ன? இது வந்து லீகல் ஃப்ரீ கொடுக்கணும் அப்படிங்கிறது. டிவிஷன் சம ஊதியம் ஆண் பெண் சமம். ஈக்குவல் வேஜஸ் ஃபார் ஈக்குவல் ஒர்க். இலவ வாரம் யாரோடது? தர்மாம்பாள். இப்போ நான் ஒரு மெயின்ஸ் பேப்பர் பார்த்தேன். நம்ம ஸ்டூடெண்ட் தான். இப்ப தர்மாம்பாலோட இலவ வாரத்தை பத்தி எழுத சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்பெல்லாம் 6 மார்க் இருந்துச்சு. அதுல என்ன எழுதியிருந்தாங்கன்னா இந்த 39D எழுதியிருந்தாங்க. ஸோ ஹவு தே ஆர் கனெக்டிங். அப்ப எந்த அளவு வந்து படிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதினோம்னா அதையும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பாக்ஸ் போட்டு எழுதியிருந்தாங்க. ஸோ நிறைய மார்க் அவங்க ஹேண்ட் ரைட்ல அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப யூனிக்கான பாயிண்ட்டை கரெக்ஷன் பண்றவங்க கிட்ட பார்க்க வைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க இப்போ போஸ்டிங்ல இருக்காங்க, 2ல தான் இருக்காங்க. ஸோ அவங்க பேப்பர் கூட காட்டுறேன். அந்த மாதிரி ஓகே ப்ரிலிம்ஸ் முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். இப்போ போஸ்டிங் கம்மியா இருக்கிறதுனால ப்ரிலிம்ஸ்ல நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு தான் பார்க்கணும். ஓகே சரி. லோகாயுக்தா தமிழ்நாட்டு லெஜிஸ்லேட்டர் அசம்பிளில எப்ப நிறைவேற்றம் பண்ணாங்க? 2018. 2018.
ஜூலை 9 அந்த அளவு தேவையில்ல 2018 சொல்லிக்கோங்க. எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு தமிழ்நாட்டுல? 19 மேம். 2019 ஒப்புதல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில நிறைவேற்றம்னாவே 2018 போட்டுக்கலாம், இல்லைன்னா 19 அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேவா? சேலரிஸ் எல்லாமே யார் வந்து லோகாயுக்தா மெம்பரோட சேலரிஸ் எல்லாம் யார் டிட்டர்மைன் பண்றாங்க? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் டிட்டர்மைன் பண்ணுது. அதே மாதிரி லோக்பாலுக்கு வந்து யார் டிட்டர்மைன் பண்றாங்க? ம் அவ்வளவுதான். பார்லிமெண்ட்னு போட்டுற வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு அசசன் ரீசன் சொல்றேன், ஆன்சர் பண்ணுங்க. அசசன் வந்து பார்த்தோம்னா இந்த லோகாயுக்தா, லோக்பால் இதெல்லாமே வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டைகர் வித்தவுட் டீத் அப்படின்னு சொல்றோம். டைகர் வித்தவுட் டீத். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன்னா இதனால பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் அது ரிப்போர்ட்டை மட்டும்தான் சப்மிட் பண்ணுதே தவிர பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கான அதிகாரம் இதுக்கு இல்ல. இப்ப ரெண்டுமே கரெக்ட், ரெண்டு எக்ஸ்பிளைன்ஸா இல்ல என்ன? கரெக்ட் மேம். கரெக்டா தான் மேம். அதுதான் கரெக்ட். இது என்னன்னா, அதாவது இப்ப டைகரை பார்த்து நம்ம எதுக்கு பயப்படுறோம்? அது கடிக்கும், விஷம். இப்ப பாம்பே பார்த்தோன்னா பல்ல எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு நமக்கு பயப்படவே தேவையில்லை. அப்படின்னா என்ன, இந்த லோக்பால் லோகாயுக்தானா போய்க்கோ, ஏன்னா அவங்க தண்டனையா கொடுக்க முடியும். ஜஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க ஆளுநர் கிட்ட. லோகாயுக்தா வந்து ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க, லோக்பாலர் தான் பிரசிடென்ட் கொடுப்பாங்க. பிரசிடென்ட் போய் பார்லிமெண்ட் முன்னாடி சப்மிட் பண்ணிடுவாங்க, இவங்க போய் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளிக்கு முன்னாடி சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ there is no punishment given by that organization. So it is like டைகர் வித்தவுட் டீத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இது ஒரு கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க. ஓகே, இவங்களோட டென்யூர்ல சொல்லுங்க. டென்யூர் லோக்பால் லோகாயுக்தா ரெண்டுக்குமே வந்து 70 years. 5 years அல்லது 70 ஏஜ், whichever it is earlier. நம்ம லாஸ்ட் வந்து 3 years 70 years ஏஜ்னு சொல்லி பார்த்திருந்தோம். எதுக்காக பார்த்திருந்தோம்? NHRCக்கு பார்த்திருந்தோம். 65 வயசுன்னு நம்ம எதுக்கு பார்த்தோம்? 62 வயசு நம்ம எதுக்கு பார்த்தோம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து 65, ஹை கோர்ட்டுக்கு வந்துட்டு 62. ஓகே, reappointment possible for Lokaayuktha and Lokpal members or a chairman? Is it possible for reappointment them? Not eligible. It is not eligible. Okay. Lokaayuktha composition சொல்லுங்க. Lokpal, you said 1+8 for Lokpal. 1+4 for Lokaayuktha. ஓகே, இதோட மெம்பர்ஸ் எல்லாமே 45 வயசு நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். 35 தான் இதுவரை நம்ம பார்த்திருப்போம். 45 வயசு நிரம்பியவர்களாக இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இந்த லோக்பால் சேர்மன் யாரோட அந்தஸ்துக்கு ஈக்குவலா இருப்பாங்க? லோக்பால் ஓட சேர்மன். அதே மாதிரி மெம்பர்ஸ் எல்லாம் யாருக்கு ஈக்குவலா இருப்பாங்க? உச்சநீதிமன்ற தலைவர். அதாவது ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். தலைவர் வந்து சுப்ரீம் கோர்ட் சிஜேக்கு ஈக்குவலா இருப்பாங்க. மெம்பர்ஸ் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ். அவங்களோட சேலரி, எமாலுமெண்ட், அந்தஸ்து, அதுதான் ஒரே பாயிண்ட் சொல்லுவாங்க, அந்தஸ்து அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆன்டி கரப்ஷன் ஆக்டோட வருஷம் எப்ப வந்து ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் வந்துச்சு? 1988. ஓகே, இந்த லோக்பால் சட்டம் வந்து என்ன சொன்னாங்க? எல்லா ஸ்டேட்லயும் லோகாயுக்தா கொண்டு வரணும். எவ்வளவு காலக்கெடு கொடுத்திருந்தாங்க இந்த காலத்துக்குள்ள? எப்படி நமக்கு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சொல்லிருந்தாங்களோ அந்த மாதிரி 5 years அவ்வளோலாம் கொடுக்கல. 1 year மேம் 360 1 year தான் இயர்ஸ்ல 1 year 365 days வந்து கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ லோக்பால் ஆக்ட் படி பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா ஸ்டேட்லயும் லோக் ஆயுக்தா கொண்டு வரணும். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லோக்பால் சேர்மன் யாரு? லோக்பால் சேர்பர்சன் யாரு? கோலி வரும் மேடம். பினாக்கி சந்திரகோஸ். ஓகே, இந்த அமைப்பு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் எலெக்ஷன் கமிஷனரும் இந்த அமைப்புக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இவங்களை எல்லாம் கூட விசாரிக்கலாம்
இவங்க மட்டும் கொக்கா அப்படிங்கிற கரெக்டா இந்த ஸ்டேட்மெண்ட்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் எலெக்ஷன் கமிஷனர் இவங்கெல்லாம் வரலாம் இந்த அமைப்புக்குள்ள அப்படின்னு சொல்றோம். லோக்பால்குள்ள வரலாம், லோக் ஆயுக்தாக்குள்ள வரலாம் அப்படின்னா தப்பு. ஆக்சுவலி தீஸ் ஆர் ஆல் வாட் எக்ஸம்ட். இதெல்லாமே எக்ஸம்ஷன். இவங்க வந்து வர முடியாது, இவங்களை வந்து விசாரிக்க மாட்டாங்க. இதெல்லாமே அப்படியே இம்பீச் எல்லாம் அங்க போயிடும். ஸோ இவங்கள விசாரிக்கிறதுக்கு மைண்டு கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, எந்த வருஷம் வந்து அமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம்? 2016. 2016 அமெண்ட் பண்ணாங்க. மேடம் முதல்ல லோக்பால் பில் எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் டைம் எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? வருஷம் 68. 1968. மொரார்ஜி எந்த தேசாய். வருஷம்? இல்ல, ஓகே, இல்ல, எந்த தெரியல மேம். வருஷம் வந்து சொல்லுங்க. இல்ல மேம், தெரியல. ஃபர்ஸ்ட் யாருன்றது தெரியல. ஓகே, மொரார்ஜி தேசாய் எதுக்கோ வருவாரு, எதுக்குன்னு தெரியல. அது வந்து அவங்களோட மொரார்ஜி தேசாய் குழுவோட பரிந்துரைப்படி தான் இந்த ஓகே பில்லே ஓகே பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே மேம். இது வந்து மேடம் அந்த ஏஆர்சியோட ரிப்போர்ட். மேடம் டவுட் மேடம். ஆ இந்த எக்ஸம்ஷன் சொன்னீங்கல்ல மேடம், ஆமா, பிரைம் மினிஸ்டருக்கு வருவாங்களா மேடம் இதுல? பிரைம் மினிஸ்டர் கட்டாயமா வருவாங்க. எக்ஸம்ஷன் வர மெஜாரிட்டி மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் வர மாட்டார், இல்லன்னா வருவாரு. கரெக்டா? அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஊழல் சம்பந்தமா தானே. மெஜாரிட்டி ஆமா இருக்கோ மேம். இல்லையோ, பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல இருக்கும்போது பிரைம் லோக்சபால மெஜாரிட்டி இருக்க வரைக்கும் அவரை வந்து என்கொயரி பண்ண முடியாது. இல்ல அப்படிலாம் இல்லப்பா. ஊழலுக்கு வந்து அவங்க மேல குற்றச்சாட்டு இந்த இதுக்கு வந்துருச்சுனாவே கட்டாயமா விசாரிச்சுதான் ஆகணும். ஆனா என்னன்னா, இஃப் சப்போஸ் அத வந்து இப்ப யாராவது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா ஒருவேளை அவங்க ஊழல் பண்ணியிருந்தாவோ, அத வந்து கரெக்டா ப்ரூவ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், யார் இவர் மேல குற்றம் சாட்டினாவோ அவங்களுக்கு வந்து ஃபைன் இருக்கு. ஃபைன் ஓகே இருக்கு, மேடம். இம்ப்ரிசன்மெண்ட்டும் இருக்கு. ஸோ அதனாலே என்ன பண்ணிருவாங்க, இது வந்து போறக்கே கொஞ்சம் இனிஷியேட் பண்ண பயப்படுவாங்க. மாட்டாங்க. இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், நார்மலா வந்து பெரிய இடத்தும் போது ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருவாங்க, அது நடக்காம பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே அதனால மேடம். பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, குரூப் ஏபிசிடி ஆபீசர்ஸா இருக்காங்க, ஈவன் எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாமே இருக்காங்க. இந்த இதுக்குள்ள, இந்த அமைப்புக்குள்ள எல்லாருமே வருவாங்க. கேபினெட், ஓ கேபினெட் மினிஸ்டர்ஸ் எவ்ரிபடி இஸ் ஹியர், அண்டர் ஹியர், எக்ஸப்ட் எலெக்ஷன் ஓகே. கமிஷன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வருவாட்டாங்க. எஸ் ரா மேம். அமைப்பு, இந்த ஆர்மி சம்பந்தமானது அவங்களும் அவங்க தனியா ட்ரிபியூனல் வச்சு தீர்த்துக்குவாங்க. இவங்கள வர மாட்டாங்க. நான் என்ன கொஸ்டின் கேட்க பிரசிடென்ட் வருவாங்களா மேடம்? யாருப்பா? பிரசிடென்ட்டும் இன்க்ளூடடா மேடம்? பிரசிடென்ட் எதுலயுமே வர மாட்டாங்க. பிரசிடென்ட் இது ஓகே எதுவுமே மேடம். வர மாட்டாங்க. ஓகே மேடம். ஓகே, இப்போ 2011ல வந்து பாஸ் அதாவது அப்ப இன்ட்ரடியூஸ் பண்ண பில்லு தான் ஆக்டா மாறி இருக்கும். ஆக்சுவலி 2011ல 2 டைம் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த 2011ல பாஸ் பண்ண அந்த பில்லு தான் ஆக்டா மாறி இருக்கும். கரெக்டா அதோட மந்த் மட்டும் ஒரு இதுல கேட்டிருந்தாங்க. டிசம்பர். டிசம்பர். எக்ஸாக்டா சொல்ல போனா 17 டிசம்பர் 2011 இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணதா தான் ஆக்டா மாறுச்சு. லோக்சபால வந்து ஞாபகம் இருக்கா? லோக்சபால எப்ப நிறைவேறுச்சு, ராஜ்யசபால எப்ப நிறைவேறிச்சுன்னு? ஆக்சுவலி 2013 டிசம்பர் 17ல வந்து ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா ஆக்சுவலா ராஜ்யசபால தான் நிறைவேறிக்கும். ராஜ்யசபால அடுத்த நாளே பார்த்தோம்னா லோக்சபால நிறைவேறியிருக்கும். எஸ் மேம். லோக்சபால நிறைவேறியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதோட செலக்டிங் கமிட்டி ஒன்ஸ் அகைன் சொல்லிருங்க. பிரைம் மினிஸ்டர், ஆப்போசிஷன் Prime லீடர் ஆஃப் Minister. லோக்சபா, ம், ஸ்பீக்கர், ம், சிஜே ஆர் ம், நாமினேட்டட் பை சிஜே, ம். ஒரு எமினன்ட் பர்சன். ஓகே, அது வந்து யாரு President. எமினன்ட் பிரசிடென்ட் பண்ணுவாங்க. ஓகே, இவங்களோட ரிமூவல் சொல்லிருங்க. லோக்பால் லோக் ஆயுக்தாவோட ரிமூவல் பா. ஆக்சுவலி அவங்க ம். வேற தவறான நடத்தை அந்த மாதிரி இருந்தாங்க. ஆன் த கிரவுண்ட் ஆஃப் வாட்னா மிஸ்பிஹேவியர். Misbehavior. ஆன் த கிரவுண்ட் ஆஃப் மிஸ்பிஹேவியருக்கு வந்து பண்ணலாம். என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்க ரிமூவலை வந்து யார் விசாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விசாரிக்கிறதே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். Supreme அதனாலதான் Court அவங்க judge. இதுக்குள்ள வர மாட்டாங்க. ஓகேமா? சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. பார்லிமெண்ட் அந்த அந்த ரிப்போர்ட் படி பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுவாங்க. எப்பவுமே யார் அப்பாயிண்ட் பண்றாங்க? லோக் ஆயுக்தா வந்து லோக்பால் வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. லோக் Okay. ஆயுக்தா வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ ரிமூவலும் அவங்க தான். பட் அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு வந்துச்சு அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா விசாரணை செய்யறதுக்கு எவ்வளவு நாட்கள்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க? 60 டேஸ்ல.
அது லோக்பால் ஆகட்டும், லோக் ஆயுக்தாவா இருக்கணும். 60 நாள்ல அத விசாரிச்சு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். இதுதான் வந்து கிரைட்டீரியா. இதுதான் வந்து காலக்கெடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. லோக் ஆயுக்தா ஃபர்ஸ்ட் எங்க வந்துச்சு? இது வந்து இப்போ குரூப் 1 வரையிலும் கூட கேட்டிருந்தாங்க. வெரி ஒடிசா. ஸ்டாட்டிக் பார்ட். மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா ஆக்ட் சட்டம் போடுவாங்க ஆக்ட் எப்ப வந்துச்சு? யாரோ இதே ஒருத்தவங்க சட்டம் போடுவாங்க மேம். யாரோ ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பில்லு வந்ததுதான் என்னன்னா ஒடிசா. ஒடிசா. பில்லு வந்துச்சுன்னா 1970. பேப்பர்ல வரும். அத கிழிச்சு போட்டு போயிருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒடிசா உடிச்சிட்டு போயிருவாங்க. 1970ல ஒடிசா. ஆக்ட் வந்து 1970 மகாராஷ்டிரா. ஓகேவா? ஆக்ட் வந்து மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட். அது எப்பன்னா 1971. 1970ல பில் பாஸ் பண்ணதா ஒடிஷா. ஆனா அங்க சட்டமா எந்த வருஷம் வரும்? 83. 1983ல தான் வரும். தமிழ்நாட்டுல எப்ப பண்ணுவாங்க? 2008. 2008. ஓகே. இப்ப நம்ம பார்த்தோம் 2016ல அமௌண்ட் பண்ணாங்க அப்படின்னு. எதுக்கு நம்ம பார்த்தோம்? லோக்பால். லோக்பால் அமௌண்ட். அதே மாதிரி லோக்பால் தான். இது லோக் அதாலத் எப்போ வந்து அமெண்ட் பண்ணிருப்பாங்க? லோக் அதாலத் எப்ப அமெண்ட் பண்ணிருப்பாங்க? வருஷம் 2002 மேம். 2002. இந்த இதுக்கு வந்து ஒரு ஆக்ட் வரும். நம்ம என்விரான்மெண்ட்ல படிச்சிருப்போம். பயோடைவர்சிட்டி ஆக்ட். பயோடைவர்சிட்டி ஆக்ட். பல்லுயிர் சொல்லுங்க. பல்லுயிர் வாயில வருதே. சொல்லுங்க. தமிழ்ல படிச்சவங்க சொல்லுங்க. பல்லுயிர் காப்பகம். இல்லப்பா. அத ப்ரொடெக்ட் பண்றதுக்குப்பா. பல்லுயிர் பாதுகாப்பு. பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம். ஓகே. லோகாய அதாலத் வந்து எத்தனை பேர் கொண்ட பெஞ்ச்? நானே போட்டுட்டேன். கஷ்டப்படாம ஆன்சர் சொல்லுங்க. 3 மேம். 3 பெஞ்ச். அது யார் யாரெல்லாம்? நான் போட்டுட்டு அதை ரவுண்ட் பண்ணிட்டேனா? யார் யாரெல்லாம் இருப்பாங்கப்பா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஒரு லாயர், ஒரு சோஷியல் ஒர்க்கர் மேம். ஒரு லாயர் இருப்பாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். லாயர் இருப்பாங்க. ஒரு சோஷியல் ஒர்க்கர் இருப்பாங்க. ஏதோ ஒரு ரிட்டையர் ஆன ஜட்ஜை போட்டுக்கலாம். ரிட்டையர் ஆன ஜட்ஜ் இருப்பாங்க. ஓகேவா? இவங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். லோக் அதாலத் வந்துட்டு கிரிமினல் கேஸ வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இது கரெக்டா? சிவில் கேஸ் ஒன்று. நோ மேடம். இவங்க சிவில் கிரிமினல் கேஸ் கேஸ விசாரிக்க முடியாது. ஒன்லி கிரிமினல் கேஸ். இந்த லோக் அதாலத் வந்து சிவில் கோர்ட்டுக்கு ஈக்குவல் ஆனது, இணையானது அப்படின்னு சொல்றேன். இது கரெக்டா? சிவில் கோர்ட்டுக்கு இணையானது அப்படின்னு சொல்றேன். கரெக்டா? கரெக்ட். எஸ் மேம். இது வந்து கரெக்ட். இஃப் சப்போஸ் இவங்க கொடுத்த தீர்ப்பு செட் ஆகலைன்னா நம்ம அப்பீல் பண்ணலாம்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? பண்ண முடியாது. இல்ல மேடம். நோ. there is no appeal appeal. against this அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். சரி. அப்பீல் வந்து இதுக்கு வந்து போக முடியாது. அங்க இருக்கிறவங்க ஒரு அட்வொகேட் வச்சுதான் கம்பல்சரி ஒரு கேஸ் வந்திருக்காங்க. கட்டாயமா ஒரு லீகல் அட்வைசர், ஒரு அட்வொகேட் வச்சுதான் அவங்க வாதாடணும் அப்படின்னு சொல்றது கரெக்டா? நோ மேம். அட்வொகேட்டே தேவையில்லை. அவங்க ஃப்ரீயா பேசிக்கலாம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ், அந்த 3 மெம்பர் ஜட்ஜ் வந்து ஒரு 3 மெம்பர் அந்த குழு வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அந்த லாங்குவேஜ்ல தான் மக்கள் வந்து வாதாடணும். அப்படி இருக்கு. அவங்க correct ஆ? பேசுற மொழியிலேயே பேசிக்கலாம். அவங்க ரீஜனல் லாங்குவேஜ்லயே வந்து பேசிக்கலாம். அவங்க எந்த மொழியில வேணா வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இம்பீச்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அதோட ஆர்டிகல் சொல்லுங்க. 124A மேம். 124 கிளாஸ். அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் சொல்லுவோம். அப்படியே அது டபுள் பண்ணேன்னா இம்பீச்மெண்டோட கிளாஸ் 4 மேம். 124 கிளாஸ் 4. இவங்க ரிமூவல் மோஷன் வந்து லோக்சபால இத்தனை மெம்பர், ராஜ்யசபால இத்தனை மெம்பர். நான் போன கிளாஸ்ல சொன்னோம், பார்த்தோம். லோக்சபால இத்தனை மெம்பர் பண்ணணும், ரிமூவல் ப்ராசஸ்க்கு சைன் பண்ணணும். அதே மாதிரி ராஜ்யசபால இத்தனை மெம்பர் சைன் பண்ணணும்னு சொல்லி இருக்கும். அது என்ன? லோக்சபால எத்தனை பேர், எனக்கு என்னன்னு தெரியல. ஆஃப்லைன் கிளாஸா நம்ம கிளாஸா? இல்ல மேம், இந்த கிளாஸ்ல தான் பண்ணிருந்தோம் மேம். 100 மெம்பர்ஸ் வந்து லோக்சபா மேம், 50 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபா மேம்.
இங்க ரிமூவல் ஸ்பீக் கொண்டு வந்திருப்பாங்க. இப்படி ரிமூவல் லோக்சபால 100 பேர் சைன் பண்ணி, ராஜ்யசபால 50 பேர் சைன் பண்ணி, ஸ்பீக்கருக்கோ இல்ல சேர்மேனுக்கோ போகுது. இவங்க கட்டாயமா அக்செப்ட் பண்ணி ஃபர்தர் மூவ் பண்ணலாமா? இல்ல அவங்க ரிஜெக்ட்டும் பண்ணலாமா? ரிஜெக்ட்டும் பண்ணலாம் மேம். பண்ணலாம். ஓகே. இந்த மோஷன் வந்து பாஸ் பண்ணணும்னா என்ன மெஜாரிட்டி வேணும் ஈச் ஹவுஸ்ல? லோக்சபால என்ன மெஜாரிட்டி வேணும்? ராஜ்யசபால என்ன மெஜாரிட்டி வேணும்? 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி மேடம். ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல், அதாவது 50 பிளஸ் இருக்கணும். அப்ப வந்து பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்ல வந்து 2/3 இருக்கணும் 2/3. அப்படிம்பாங்க. சோஃபார் ஒரு 2 ஜட்ஜ் தான் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ஆனா அந்த பில் ஃபெயிலியர் சோஃபார் 2 பேரை பண்ணிருக்காங்கப்பா அப்படிங்கிற. இல்ல மேம், ஒருத்தர் தான் மேம். ஆஹா, யாரு? ராமசுவாமின்னு சொல்லிட்டு. இல்ல ஆக்சுவலா அதுக்கு 2014 அதாவது கொண்டு 99 வந்திருப்பாங்கப்பா. ஆனா அவர் ரிமூவே பண்ணிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் ரெசல்யூஷன்ல வந்திருக்கும், பாஸ் ஆயிருக்காது. சோ யாருமே இல்ல. நோ ஜட்ஜ் ஆஃப் ஓகே. த சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஹாஸ் பீன் இம்பீச்டு டில் டேட் வரையிலும். ஓகே. பிரசிடென்ட் வந்து ஒரு ஜட்ஜ ஒரு ஹை கோர்ட்ல இருந்து இன்னொரு ஹை கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். கான்ஸ்டிடியூஷன்ல இதுக்கு பவர் இருக்கு. இஸ் இட் கரெக்ட்? கரெக்ட். எஸ் மேம். The president can transfer a judge from one high court to another. Yes, ma'am. சிஜிஐ தான் மேடம் பண்ணுவாங்க. இல்ல மேம், அவங்களோட பரிந்துரை கேட்கலாம். பட் அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அதிகாரம் CJI ஓட கன்சல்ட் பண்ணி. ஓகே கரெக்ட். இந்த பாயிண்ட் சொல்லணுமா? CJI ஓட கன்சல்ட் பண்ணிட்டு பிரசிடென்ட் வந்து மாத்தலாம் அப்படின்னு சொல்றேன். இது கரெக்டா? கரெக்ட் மேம். கரெக்ட். ஆர்டிகல் வந்து என்ன? 222. 222. கட்டாயமா கன்சல்டேஷன் பண்ணணும். யார்கிட்ட? CJI கிட்ட. அதே Yes, ma'am. நான் வந்து CJI கிட்ட கன்சல்ட். இப்ப ஹை கோர்ட் அப்படின்னு வந்துச்சு. இப்ப நான் CJI போடணுமா இல்ல ஹை கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் போடணுமா? ஹை கோர்ட்டோட தலைமை. இப்போ நான் ஹை கோர்ட் ஜட்ஜ தான் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கோ இல்ல எங்கேயோ மாத்த போறேன். ஓகே. இப்போ இதுக்கு நான் CJI ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை கேட்கணுமா இல்ல உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி கேட்கணுமா? ஏன் நான் மாத்த போறது ஹை கோர்ட். இந்த சிஜிஐ இடத்துல தான். see there is a struck in it in this place. பட் யாரத்தான் பண்ணணும்? CJI தான் நம்ம பண்ணணும். ஈவன் ma'am. நம்ம ஹை கோர்ட் ஜட்ஜஸ் வந்து பண்ணணும்னாலும் நம்ம யார் பண்ணணும்? ஹை கோர்ட்டோட தலைமை நீதிபதிய நம்ம அப்பாயிண்ட் பண்ணும்போதும் கூட பிரசிடென்ட் யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்கன்னா CJI கிட்ட தான் கன்சல்ட் பண்ணுவாங்க. சோ இந்த இடத்துல நம்ம Yes, ma'am. கரெக்டா பண்ணணும். ஓகேவா? நம்ம சேலஞ்ச் ஃபீச்சர்லயே பாப்போம் மேடம். இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி இன் இந்தியா. ஜுடிஷியரி இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி விஷயமா மேக்ஸிமம் வந்து பார்லிமெண்ட் பிரசிடென்ட் அவங்களுக்கு தான் வந்து இருக்கு. ஓகே. ஆர்டிகல் 127. ஆர்டிகல் 127 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிகல் தான். Ad-hoc judges, appointment of ad-hoc judges. அட்ஹாக் ஜட்ஜஸ். அட்ஹாக்னா என்ன? அதாவது தற்காலிகமா போடுவாங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் தற்காலிகமா போடுறதுதான் அட்ஹாக் ஜட்ஜஸ் ஆஃப் என்ன 127 வந்துச்சு அப்படின்னாவே சுப்ரீம் Supreme கோர்ட். Court. சுப்ரீம் கோர்ட். ஓகே. இதே வந்து 224 என்ன? ஆர்டிகல் 224A என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஜட்ஜஸ் பேஸ் காலி ஆயிடுச்சுன்னா ரிட்டையர் ஆன ஜட்ஜஸ் வந்து ஹை கோர்ட்ல போடலாம் அப்படிங்கறத 224A. ரிட்டையர்டு ஜட்ஜஸ் வந்து ஹை கோர்ட்டுக்கு போடலாம் அப்படிங்கறத 224A. அவ்வளவுதான். சோ இதுதான் வந்து இதே 224 என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு அடிஷ்னலா ஜட்ஜஸ் போடுறது இல்ல ஆக்டிங் ஜட்ஜஸ் போடுறது அத 224. இதே 224Aனா ரிட்டையர்ட வந்து போட்டுருவாங்க அப்படின்னு ஆரம்பிச்சுங்க. இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. டைம் என்னாச்சு? 11 hours. ஓ இன்னைக்கு ரொம்ப நேரம் பண்ணிட்டோம்ல. ஆர்டிகல் 129 எதுக்காக பார்த்தோம் சொல்லுங்க? Court of record, Supreme Court. இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா எல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரி ஓகே. நாளைக்கு பார்க்கலாம். நாளை ஆக்சுவலா நேத்தே நான் செஷன் போட்டிருப்பேன். பட் நேத்து
ஒரு மேம் வந்து 5Aக்கு வந்து கிளாஸ் எடுத்திருந்தாங்க. அதனால அந்த டைம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆஃப்டர்நூன் டைம் போடலாமா? ஓகே. பண்ணலாம். எப்பவாச்சு? ஆனா அது ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு செட் ஆகும்பா. எல்லாருக்கும் செட் ஆகாது இல்லையா? எஸ் மேம். அதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி ஓகே. இன்னைக்கு எவ்வளோ கொஸ்டின் பார்த்துருப்போம்? ஒரு 50? நிறைய பார்த்துருக்கேன். உங்க நோட்ஸ்ல நிறைய போச்சு மேம். உங்க நோட்ல நீங்க எவ்வளவு பேஜஸ் எழுதிருப்பீங்க? மேக்ஸிமம் யார் எழுதிருக்கிறது? 3 pages கிட்ட போயிருக்கும். ம். இப்போ five- ஃபாஸ்டா போனேன். ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்க எழுதலைன்னா நீங்க என்கிட்ட அந்த இடத்துல வந்து கேளுங்க. ஓகேவா? இல்லைன்னா நான் ஒரு டெலகிராம் குரூப் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த டெலகிராம் குரூப்ல வந்து பாருங்க. இதோட ரெக்கார்ட் கிளாஸ் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். பட் அது பெய்டா இருக்கும். ஏதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. ஓகேவா? மெசேஜ் பண்ணுங்க. மார்னிங் Okay. ஆஃபீஸ்ல இருப்பேன். இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. லஞ்ச் பிரேக்ல எடுக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. குட் நைட். கண்டினியூ Yeah. படிங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.